ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இங்க ஒரு ஃப்ரெண்டோடையோ ஒரு ரிலேட்டிவோடையோ அழைப்பை அக்செப்ட் பண்ணி இந்த ஒரு எஜுகேஷன் ப்ரோக்ராம் பத்தி மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்காக புதுசா இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ண வந்திருக்கும் அனைவரையுமே ஃபோசேஜ் எனும் இந்த சிஸ்டத்தின் பேரிலும் கிரேட் லீடர்ஸ் சார்பிலையும் என்னோட சொந்த பேர்லையும் ஒவ்வொருத்தரையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். ஸோ எந்த ஒரு நல்ல காரியம் தொடங்குறதுக்கு முன்னாடியும் நம்ம நம்புற கடவுளை வேண்டிக்கிட்டு தொடங்கினா நல்லா இருக்கும். ஸோ இந்த ஒரு ப்ரோக்ராமோட நல்ல நடைப்புக்காக ஐ ரிக்வெஸ்ட் எவ்ரிஒன் டு ஹேவ் a silent prayer for few seconds, please. Thank you all for your silent prayer. So wishing you all a great evening and welcome you all again to this program. கண்டிப்பா நம்ம லைஃபையே மாத்தி மறிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கிற ஒரு வண்டர்ஃபுல் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி தான் நம்ம இன்னைக்கு இங்க டிஸ்கஸ் பண்ணிக்க போறோம். ஸோ கம்ப்ளீட்லி கொஞ்சம் புது சப்ஜெக்ட் பத்தி தான் நீங்க இன்னைக்கு இங்க கேட்க போறீங்க. ஸோ ஒரு சின்ன வேண்டுகோள், குவைட் அண்ட் காமான ஒரு இடத்துல இருந்து மனசை கொஞ்சம் ஃப்ரீயா விட்டு கவனமா இதை பத்தி கேட்டு புரிஞ்சுக்கோங்க. ஸோ முடிஞ்சா ஒரு ஹெட்செட் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னைக்கு மெயினா இங்க டிஸ்கஸ் பண்ணிக்க போறது 3 டாபிக்ஸ் பத்தி தான். பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்னா என்ன, கிரிப்டோ கரன்சிஸ்னா என்ன, அப்புறமா இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி ஒர்க் ஆயிட்டு இருக்கும் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ப்ரோக்ராமான Forsage.io என்ற பிளாட்ஃபார்ம் பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இதெல்லாம் பத்தி நம்மளுக்கு டீட்டெயிலா இங்க சொல்லி தரதுக்காக we have one of our great mentor and leader, Dr. Harry sir. So professionally he is a doctor. He is from Takkalai, Tamil Nadu. So I wholeheartedly welcome Dr. Harry sir to have his wonderful presentation. Warm welcome, Harry sir, please. Harry sir. Okay, I think I'm audible now. Right? Yes sir, please continue. Okay. எல்லாருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். மேடம் சொன்னது மாதிரி கண்டிப்பா ஒரு உங்களை பத்தி அக்கறை உள்ள யாரோ ஒருத்தர் கிட்ட இதை பத்தி சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போட வந்திருப்பீங்க. ஒரு வருஷத்துல 20 கோடி சம்பாதிச்ச ஒரு நபருடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங்லாம் இருக்கு அப்படிங்கிறப்போ நானும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட இருக்கேன். நிறைய பேரை இன்வைட் பண்ணியிருக்கேன். அண்ட் கண்டிப்பா இது நீங்க இந்த ஒரு ½ அன் ஹவர் நீங்க ஸ்பெண்ட் பண்ற டைம் வந்து உங்க லைஃப்ல நீங்க ரெக்ரெட் பண்ண முடியாத ஒரு விஷயம். கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான். நீங்க நிச்சயமா அவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லுவீங்க அப்படிங்கிறது எந்த டவுட்டும் இல்லை. ஸோ ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கு போயிடுறேன். இன்னைக்கு உலகம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய நாம வந்து இந்த இன்டர்நெட்டை சம்மந்தப்படுத்தி நம்முடைய லைஃப் மாறிடுச்சு இல்லைங்களா? பெரியவங்க சின்னவங்க யார்கிட்ட வேணாலும் பார்த்தாலும் இன்டர்நெட் தான் அவங்களுடைய வாழ்க்கையாவே இருந்துட்டு இருக்கு. இன்டர்நெட் இல்லாத ஒரு இடத்த நம்ம பார்க்கவே முடியல. ஸோ இந்த இன்டர்நெட்ல வந்து நிறைய நன்மையான விஷயங்கள் இருந்தாலும் அதுல நமக்கு ஒத்துக்காத சில விஷயங்கள் லைக் ஹேக்கிங் அந்த மாதிரிப்பட்ட செக்யூரிட்டி ப்ராப்ளம்லாம் நிறைய இருக்கு இல்லைங்களா? ஒருத்தர் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம், ஒருத்தர் பேசிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னாலும் நம்முடைய போட்டோ நம்முடைய டேட்டா எல்லாம் பாதுகாப்பா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல கண்டிப்பா இல்லை. நிறைய இடத்துல அது மிஸ் ஆயிட்டு தான் இருக்கு இல்லைங்களா? அண்ட் சமீபத்துல கூட ஒரு 2 to 3 days பேக்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்லாம் வந்து ஒரு டைம் டக்குன்னு எல்லாமே அப்படியே நின்றுச்சு. ஆனா சரி இது மாதிரி ஏதாவது கேள்விப்பட்ட உடனே யாரும் சொல்லியிருக்காங்க நெட்லாம் அந்த மாதிரி ஒர்க் ஆகலைன்னா பூகம்பம்லாம் வரப்போகுது அப்படின்ட்டு ரொம்ப பயந்துட்டுலாம் இருந்தோம். ஸோ ஆனா பார்த்தா என்னன்னா இன்டர்நெட் திடீர்னு அது பிளாக் ஆகிற உடனே கொஞ்ச நேரம் எல்லாருமே பதறி இருப்போம் இல்லைங்களா? ஸோ இன்டர்நெட்ல இந்த மாதிரிப்பட்ட இஷ்யூஸ் எல்லாம் இருந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் சரிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா புதுசா ஒரு டெக்னாலஜி உருவாக்குறாங்க. அந்த டெக்னாலஜியோட பெயர் தான் பிளாக் செயின் அப்படிங்கிறது. ஸோ இந்த பிளாக் செயின் அப்படிங்கிறது வந்து நமக்கு தான் புதுசா இருக்கே தவிர நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனிஸ் நம்ம பார்க்குற இந்த HSBC, விசா, அதாவது பேங்கிங் செக்டர், சப்ளை செயின், ஹெல்த் கேர், இன்சூரன்ஸ், எனர்ஜி, ரியல் எஸ்டேட்ல இருந்து ட்ரேடிங்ல இருந்து கவர்மெண்ட், டிராவல்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லயுமே வந்து அநேக கம்பெனிஸ் வந்து இந்த குறிப்பிட்ட பிளாக் செயின் டெக்னாலஜிக்குள்ள உங்களுடைய கம்பெனிஸை கொண்டு வராங்க. ஸோ இவ்வளவு கம்பெனிஸ் உள்ள வருது அப்படின்னா இதுல ஏதோ ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? இதுல பாதுகாப்பு விஷயம் அதிகமா இருக்கு அப்படிங்கறது இவங்க புரிஞ்சுக்கிட்டனாலதான் அவங்களுடைய டேட்டா பேஸ் எல்லாத்தையும் வந்து பிளாக் செயின் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் சில கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா அவங்களுடைய டெக்னாலஜி எல்லாத்தையும் பிளாக் செயின் கொண்டு வரதுக்காக இருக்காங்க. அதான் நம்ம அமேசான், வெஸ்டர்ன் யூனியன், சாம்சங், கூகுள், ஃபேஸ்புக் இவங்க எல்லாமே வந்து இந்த பிளாக் செயின் டெக்னாலஜிக்குள்ள அவங்களுடைய சிஸ்டமும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க.
ஓகே, ஸோ இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி எங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன், ஹெல்த், கவர்மெண்ட்ல, ஃபினான்சியல் டிபார்ட்மெண்ட்ல, டேட்டா மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ்ல, இது பல பல இண்டஸ்ட்ரியில இது அதிகமா யூஸ் பண்ணப்பட்டாலும் அதனுடைய மெஜாரிட்டி இதனுடைய யூஸ்க்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி. ரொம்ப ரொம்ப பாதுகாப்பானதா இருக்கும். அதே நேரத்துல ரொம்ப நம்முடைய நம்முடைய பர்சனல் பிரைவேட் திங்ஸ் வந்து வெளியில தெரியாத அளவுக்கு பாதுகாப்பான ஒரு டெக்னாலஜி தான் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி. ஸோ இது என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி, இது எதுக்காக நாம பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த குறிப்பிட்ட பிளாக் செயின் டெக்னாலஜியில பயன்படுத்தப்படுகிறது தான் இந்த கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிற நம்ம பேச வந்திருக்கிறதான இந்த பர்டிகுலர் கரன்சி. ஓகே, ஸோ இந்த கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது எதுல அதிகமா யூஸ் பண்றாங்க, எந்த டெக்னாலஜி யூஸ் பண்றாங்கன்னா இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி மூலமா. ஸோ இது மூலமா யூஸ் பண்றதுனால இந்த கிரிப்டோ கரன்சி வந்து ரொம்ப 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 பாதுகாப்பான முறையில பயன்படுத்தப்படுது. அந்த கிரிப்டோ கரன்சி அப்படின்னாலே இதுல முதல்ல உருவாக்கப்பட்ட கரன்சி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிட்காயின் அப்படிங்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம அந்த பிட்காயின் பத்தி கேள்விப்பட்டிருப்போம். உலகம் பூரா அது ரொம்ப ஃபேமஸா இருக்கு. நிறைய பேர் இதை வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இந்தியா வந்து டாப் லெவல்ல இருக்கு. உலகத்திலே கிரிப்டோ கரன்சியை வந்து ஹோல்ட் பண்ற ஆட்கள் நிறைய பேர் நம்ம இந்தியாவில இருந்துட்டு இருக்கோம். ஸோ இந்தியா அந்த அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நம்ம நியூஸ்ல கூட இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். நிறைய இதை பத்தி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த பிட்காயினை உருவாக்குனவர் சதோஷி நாகமோட்டோ அப்படிங்கிறவர். அவர் முதல்ல பாத்தீங்கன்னா சதோஷி நாகமோட்டோ அப்படிங்கிறவர் தான் இந்த பிட்காயினை உருவாக்குறார். ஓகே, அண்ட் ஒரு சின்ன ஸோ சதோஷி நாகமோட்டோ இந்த பிட்காயின் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறார். ஓகே, ஸோ இந்த பிட்காயின் வந்து பிளாக் செயின் டெக்னாலஜி ரெண்டாவது. ஸோ பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்னா என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி, இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சிம்பிளா புரியுற மாதிரி சொல்றேன். பிளாக் செயின் அப்படிங்கிற அந்த பேர் சொல்றது தான். ஓகே, பிளாக்ல நம்முடைய டேட்டாஸை சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. அது வந்து எதனால கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த செயின் மூலமா கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற சொல்லலாம். இப்போ நான் என்கிட்ட பிட்காயின் வச்சிருக்கேன். ஓகே, பிட்காயின் நான் வச்சிருக்கிறது என்ன பண்றேன்னா, என்னுடைய நண்பருக்கு என்னுடைய பிட்காயின் நான் அனுப்புறேன் அப்படின்னா, யூஸ்வலா நம்ம காசு அனுப்பணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருந்து பேங்க்குக்கு போகணும். பேங்க்ல இருந்து அவருடைய பேங்க்குக்கு போய் நம்ம யாருக்கு அனுப்புறோமோ அவர் கையில போகுது. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, நம்முடைய லெட்ஜர், நம்முடைய கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நபர், அதாவது இந்த பேங்க் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் தேர்ட் பார்ட்டி கிட்ட இது இருக்கு இல்லையா. அதுக்கு பதிலா என்ன பண்றோம் அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட நம்மளுடைய டேட்டா வச்சுக்கிறதுக்கு பதிலா அந்த டேட்டாவை நம்ம பல பேருக்கு ஷேர் பண்ணி கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து கெவின் சாருக்கு காசு அனுப்புறேன் அப்படிங்கிறது வந்து கெவின் சாருக்கு மட்டும் இல்லாம அது வேற எந்த பார்ட்டிக்கோ, தேர்ட் பார்ட்டியா பேங்கோ இல்ல வேற எந்த டிபார்ட்மெண்ட்டோ அதுல இன்வால்வ் ஆகாம இருக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுகிறது தான் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி. ஓகே, இது வந்து டீசென்ட்ரலைஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். டீசென்ட்ரலைஸ் சிஸ்டம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு உதவி செய்யறதுக்காக பேங்க் வந்து முதல்ல வந்துச்சு. உங்களுக்கு ஒரு சம்பவம் மூலமா நான் சொல்றேன். இந்த மணி அப்படிங்கறதுடைய எவல்யூஷன் பார்க்கும்போது இதை சொன்னா உங்களுக்கு இது ஈஸியா புரியும் அப்படிங்கறத நான் நினைக்கிறேன். முதல்ல மனுஷன் உருவான காலத்துல வந்து அவனுக்கு பொருட்கள் தேவைப்பட்டுச்சு. ஆனா அதை வாங்குறதுக்கு பணம் தேவைப்படல. அப்போ என்ன பண்றாங்கன்னா, என்கிட்ட கோழி வச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு அரிசி வேணும். அரிசி யாரோ ஒருத்தர் விலை வச்சுட்டு இருக்காங்க. சோ நான் என்ன பண்றேன்னா, அவர்கிட்ட போய் அரிசி வாங்கிக்கிறேன். அவர் என்ன பண்றாரு, கோழியை கொடுத்து நான் அரிசி வாங்கிக்கிறேன். அவர் என்ன பண்றாருன்னா, அரிசியை கொடுத்து என்கிட்ட கோழி வாங்கிக்கிறாரு. சோ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. காலப்போக்குல என்ன ஆச்சு அப்படின்னா, என்கிட்ட நிறைய கோழி இருக்குது. ஆனா எனக்கு வேண்டிய அரிசி வச்சிருப்பவருக்கு கோழி தேவைப்படல அப்படின்னா, நான் போய் கேட்கும்போது நான் எனக்கு கோழி தரேங்க, எனக்கு அரிசி கொடுங்க அப்படின்னு சொன்னா அவர் ஒத்துக்கல, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எனக்கு வேண்டிய பொருள் எனக்கு கிடைக்கல. ஆனா அவருக்கு வேண்டிய பொருள் அவர்கிட்ட நிறைய இருக்கு. சோ டிரான்சாக்ஷன் பயங்கரமா அடி வாங்குது. அப்போ என்ன பண்றாங்கன்னா, ராஜாக்களுடைய காலம் ஆரம்பிக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா, நிறைய பொருட்களை கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. முதல்ல டிரான்சாக்ஷன் எதுல நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெப்பர், நல்ல மிளகாயா யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா உப்பு யூஸ் பண்ணாங்க. அப்புறம் சங்கு யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சில்க், பட்டு துணி,
இதெல்லாம் வந்து டிரான்சாக்ஷனுக்காக ராஜாக்கள் காலங்களில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி பரிமாற்றங்கள் யூஸ் பண்ணி கொஞ்ச நாள்ல என்ன ஆச்சுன்னா அதுல இருந்து ஒரு காமனான ஒரு பொருளா உருவாக்கப்பட்டது தான் இந்த கோல்டு அப்படிங்கிறது. அப்போ கோல்டு காயின்ஸ்குள்ள இந்த பரிமாற்றங்கள் நடக்க ஆரம்பிச்சது. கோல்டு தங்க நாணயங்களை யூஸ் பண்ண ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும். இப்ப கையில ஒரு கிலோ தங்கம் எடுத்துட்டு போறாங்க அவங்க செலவுக்கு பொருள் வாங்குறதுக்கு அப்படின்னா வழியில பார்க்கும்போது திருடர்கள் ஜாஸ்தி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த தங்கத்தை திருடுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படிங்கறத இந்த ஜனங்கள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ என்ன பண்றாங்கன்னா இந்த தங்கத்தை இங்கிருந்து அங்க கொண்டு போகும்போது நடுவில் அந்த வழிப்பறி பிரச்சனையை குறைக்கிறதுக்காக இப்ப நான் வந்து நாகர்கோயில இருந்து சென்னை போறேன் அப்படின்னா நாகர்கோயில்ல ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட போய் நான் என் தங்கத்தை கொடுத்தேன்னா அந்த தங்கத்துக்கு ஒரு பேப்பர் கொடுப்பாரு. உங்ககிட்ட இருந்து 1 கிலோ தங்கம் நான் வாங்கியிருக்கேன்னு சொல்லி ஒரு பேப்பர் கொடுப்பாரு. அந்த பேப்பரை நான் என்ன பண்றேன், சென்னைக்கு வந்து சென்னையில இருக்கிற யாருக்கிட்டையாவது, அதாவது இவர் சம்பந்தப்பட்ட ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போய் அந்த பேப்பர் கொடுத்தேன்னா அவர் எனக்கு 1 கிலோ தங்கத்தை சென்னையில என் கையில கொடுத்துருவார். அப்ப டிரான்சாக்ஷன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தங்கத்துல இருந்து ஒரு பேப்பரா மாறிச்சு. அந்த பேப்பர் தான் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்றதுக்கான பேப்பர் மணி. இந்த பேப்பர் மணில யாரு இருக்கு, தங்கத்துக்கு ஈக்குவலா தான் ஒரு நாடு வந்து இந்த ரூபா நோட்டுகளை உருவாக்கணும். ஓகே, ஆயிடுச்சு அப்படின்னா நாடுமே வந்து தங்கத்துக்கு ஈக்குவலான அளவுக்கு பணத்தை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. அப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டு வார் வர ஆரம்பிக்குது. வேர்ல்டு வார் வரும்போது எல்லா நாட்டிலயுமே பண பற்றாக்குறை, ஆனா நாங்க தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி எல்லாருக்குமே இருக்கு. அப்போ என்ன பண்றாங்கன்னா இந்த ரூல்ஸை பிரேக் பண்றாங்க. என்ன அப்படின்னா தங்கத்துக்கு ஈக்குவலா நோட் அடிக்கணும் அப்படின்னு சொல்ற ரூல்ஸ் பிரேக் ஆகி அவங்க எக்ஸ்ட்ராவா பேப்பரை பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பேப்பரை பிரிண்ட் பண்ண என்ன ஆயிடுச்சுன்னா பணத்தினுடைய மதிப்பு கம்மியாகி வந்துட்டே இருந்துச்சு. ஸோ இந்த ரூபா நோட்ல இருந்து என்ன ஆச்சு, கடைசியில வந்து டெபிட் கார்டு போச்சு. டெபிட் கார்டு, கிரெடிட் கார்ட்ஸ் அப்படிங்கிற இதுல போய் இன்னைக்கு எலக்ட்ரானிக் மணி நம்ம எல்லாருமே இது யூஸ் பண்ணிட்டு இருப்போம், கூகுள் பே, போன் பே அப்படின்ட்டு. இந்த எலக்ட்ரானிக் மணியும் அதே மாதிரி தான். இங்க இருந்து இன்னொருத்தருக்கு ஒரு நம்பர் அனுப்புறோம், அங்க இருந்து ஒருத்தர் நம்பர் அனுப்புறாரு, அவ்வளவுதான் தவிர பண பரிமாற்றம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா காணாம போயிடுச்சு. ஓகே, சோ இதனுடைய அடுத்த வெர்ஷன் ஆஃப் டிரான்சாக்ஷன், இதனுடைய அடுத்த லெவல் ஆஃப் டிரான்சாக்ஷன் தான் இந்த கிரிப்டோ கரன்சி. இந்த கிரிப்டோ கரன்சி உருவாக்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே ஒரு கதை சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இந்த ஊர்ல இருந்து அந்த ஊர் போறதுக்கு ஒருத்தர் என்கிட்ட என் தங்கத்தை வாங்கிட்டு ஒரு பேப்பர் கொடுக்குறாரு. அங்க நான் தங்கத்தை வாங்குறதுக்கு அந்த பேப்பர் கொடுத்த உடனே ஒரு தங்கத்தை கொடுத்துட்றாரு இல்லையா? இந்த வேலையை செஞ்சவங்க தான் இந்த பேங்க்ங்கிறது. சோ நம்ம நல்லதுக்காக வந்த பேங்க் என்ன பண்ணுது அப்படின்னா இன்னைக்கு லோ அந்த மினிமம் பேலன்ஸ் வச்சுக்கணும், இத்தனை டிரான்சாக்ஷன் மேல காசு போடணும் அதுக்கு ஒரு ஃபீஸ், காசு எடுக்கணும் அதுக்கு ஒரு ஃபீஸ், அதுக்கப்புறம் வந்து சொந்த பேங்க்ல எடுக்கணும்னா அதுக்கு ஒரு ஃபீஸ், வெளி பேங்க்ல இத்தனை தடவை எடுக்க முடியும் இல்லைன்னா அதுக்கு ஒரு ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு இன்னைக்கு பயங்கரமான ஒரு பிரச்சனையா இந்த பேங்க் வந்ததுனால இதுல யாரோ வெறுத்து போன ஒருத்தர் தான் இந்த கிரிப்டோ கரன்சியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை கண்டுபிடிச்சவர் தான் இந்த சத்தோஷி நாகமோட்டோ அப்படிங்கிறவர். ஸோ நமக்கு எந்த கவர்மெண்ட்டும் எந்த ஒரு பேங்க்கும் எந்த தனிப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் பவரும் இல்லை எந்த மனுஷனும் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு டீசென்ட்ரலைஸ்ட், அதாவது தனிப்பட்ட நபர் இதை கண்ட்ரோல் எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல உருவாக்கப்பட்டது தான் இந்த கிரிப்டோ கரன்சி. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த கிரிப்டோ கரன்சி வந்து பாத்தீங்கன்னா பல நாடுகள்ல இன்னைக்கு அதை வந்து லீகலான ஒரு கரன்சியா எடுத்திருக்காங்க. அதாவது யூஎஸ்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டாலருக்கு ஈக்குவலா அந்த நாட்டு ஜனங்கள் இந்த பிட்காயின்ல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல் சால்வடோங்கிற ஊரு, கனடா, ஆஸ்திரேலியா அப்படிங்கிற பல ஊர்கள், இன்னும் ஸ்பெயின் கூட இதுக்குள்ள வந்துட்டு இருக்கு. இந்த நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பிட்காயினை அவங்களுடைய சொந்த நாணயமா டாலருக்கு ஈக்குவலா அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவும் இதுல விதி விலக்கல்ல. இந்தியா கூட பிளாக் செயின் டெக்னாலஜிக்குள்ள வந்துருச்சு. இந்தியாவுடைய சொந்த கிரிப்டோ கரன்சி கூடிய சீக்கிரத்துல வெளியாகும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கு. ஓகே, இந்த இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 நாடுகள் கிரிப்டோ கரன்சி ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுல நம்பர் 1ல இருக்கிறது நைஜீரியா, அதுக்கப்புறமா வியட்நாம், பிலிப்பைன்ஸ், டர்க்கி, பெரு, சுவிட்சர்லாந்து, இந்தியா, சைனா, யூஎஸ். ஸோ இந்த மாதிரி பல நாடுகள் வந்து கிரிப்டோ கரன்சியை அவங்களுடைய நாடுகளில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுனால ஜனங்களுக்கும் இதனுடைய அந்த பணத்தினுடைய வேல்யூ ஜாஸ்தி, அதுல நிறைய சம்பாதிக்கிறதுனால அந்த நாடும் இது மூலமா பயங்கரமா வளரும். இப்போ இந்த கிரிப்டோ கரன்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா பல நாடுகள்ல ஏடிஎம் மிஷின்ஸ் கூட வச்சுட்டாங்க. ஸோ கனடா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஸ்பெயின், எல் சால்வடோர், ஆஸ்திரியா, சிங்கப்பூர், லண்டன், துபாய் இப்படிங்கிற இந்த ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிட்காயினுக்கு எல்லாம் வந்து ஏடிஎம் கூட இருக்கு. எவ்வளவு காயினுக்கு எவ்வளவு விற்கணுமோ அவங்க ஈஸியா வித்துட்டு அதனுடைய காசை எடுத்துக்கலாம். இந்தியாவில் கூட கெம்ஃபர்ட் மால் அப்படிங்கிற மால்ல பாத்தீங்கன்னா இதுக்கு பிளாக் செயின்
கிரிப்டோ கரன்சிக்கான ஒரு ஏடிஎம் மிஷின் கூட வச்சிருக்காங்க. ஸோ இப்படிதான் கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த கிரிப்டோ கரன்சியை நான் வாங்கணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 3 விதத்துல இந்த கிரிப்டோ கரன்சியை வாங்க முடியும். அதுக்கு முன்னாடி இந்த கிரிப்டோ கரன்சி என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். கிரிப்டோ அப்படின்னா பாதுகாப்பான, சேஃபான, சீக்ரெட்டான அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிரிப்டோகிராஃப் அப்படிங்கிற ஒரு மெத்தட் மூலமா இதை பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க. இது 2009 தான் முதல்ல உருவாக்கப்பட்டது. இது ஃபுல்லா இன்டர்நெட் பேஸ்ட் காயின் அப்படிங்கிறதுனால இது வர்ச்சுவல் கரன்சி. இது யாரும் கையில தொட்டு பார்க்க முடியாது. இது இன்டர்நெட்ல யூஸ் பண்றது மட்டும்தான். அண்ட் இது நடுவுல பேங்கோ கவர்மெண்டோ இன்வால்வ் ஆகாதனால இதனுடைய விலையை நிர்ணயிக்கிறது நீங்களும் நானும் மட்டும்தான். அண்ட் இதுல பேங்க் இல்லாதனால டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் கூட பேங்க் கம்பேர் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அதே மாதிரி பியர் டு பியர் ஒரு மனுஷத்துல இருந்து இன்னொரு மனுஷனுக்கு தேர்ட் பார்ட்டியோட உதவி இல்லாம இதை அனுப்ப முடியும். அண்ட் இதுக்கான டாக்ஸபிள் இதுவும் டாக்ஸும் இருக்கு. ஓகே, ஸோ இந்த கிரிப்டோ கரன்சி எப்படி நாம ஏர்ன் பண்றது அப்படின்னா 3 வழிகள் இருக்கு. முதல் வழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மைனிங் அப்படிங்கிறது. மைனிங் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஹை அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் லைக் ஜிபியூஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நிறைய கிராஃபிக்ஸ் கார்டெல்லாம் யூஸ் பண்ண ரொம்ப பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு அதன் மூலமா கிரிப்டோ கரன்சியை உருவாக்குவாங்க. உருவாக்குறது எப்படி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட டேட்டா இருக்குது, எனக்கு கூட இன்னொரு டேட்டா சேர்ந்ததுன்னா பாக்ஸா அது ஒரு டேட்டாவா ஜாயின் ஆகுது. ஓகே, இந்த ஜாயின் ஆகுற இது செயின் எதனால உருவாக்கப்பட்டிருக்குன்னா ஒரு காம்ப்ளெக்ஸான மேக்ஸ். இதை மைனர்ஸ் சொல்லி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அந்த பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மேக்ஸை சால்வ் பண்ணும்போது ஒரு பிட்காயின் அந்த டேட்டாவை சேவ் பண்ண அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 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 சம்பளம் மாதிரி அவங்களுக்கு பிட்காயின் கொடுத்து அவங்கள பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிட்காயினை நிறைய பேர் உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆனா நல்ல ஒரு மைனிங் மெஷின் நமக்கு வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல கோடி ரூபாய் அதுல செலவாகும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சஸ்ல வாங்கிக்கலாம். அந்த வசரிக்ஸ், ஜெப்பே, பினான்ஸ், காயின் டிசி எக்ஸெப்ட் நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு. இந்த எக்ஸ்சேஞ்சஸ்ல நம்முடைய காசை போட்டு நம்ம இதுல வாங்க முடியும். ஸோ எவ்வளவு காசு போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 20-25 lakhs நம்ம இதுல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதுல ஒரு சாலிடான ஒரு லாபத்தை நம்ம பார்க்க முடியும். அண்ட் இதுல கண்டிப்பா ரிஸ்க்கும் நிறைய இருக்கு. என்ன ரிஸ்க் அப்படின்னா திடீர்னு விலை கூடுறது குறையறதெல்லாம் இருக்கும். நம்மளுடைய ஹார்ட் அண்ட் மணியை நம்ம அதுல போடும்போது அந்த ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய மனசு தேர்த்திக்கிட்டு தாராளமா போடலாம். ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சஸ்ல வாங்குற காயினை நாம என்ன பண்றோம்னா கிரிப்டோ வாலெட்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அந்த கிரிப்டோ வாலெட்ல என்ன பண்றோம்னா நாம சேவ் பண்ணி வைக்கிறோம். கிரிப்டோ வாலெட்ஸ் லைக் டோக்கன் பாக்கெட், ட்ரஸ்ட் வாலெட், மெட்டாகாஃபின்ட்டு நிறைய வாலெட்ஸ் இருக்கு. இந்த வாலெட்ஸ் நம்ம சேவ் பண்ணி வைக்கும் போது எப்பெல்லாம் அந்த காயினோட விலை அதிகமாகுதோ அப்போ நம்ம வாலெட்ல இருக்கிறதுனுடைய வேல்யூவும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். மூணாவது வழிதான் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது. ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ நாம ஒரு 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 பரிவர்த்தனை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டிரான்சாக்ஷன் பண்றோம், இல்ல ஒரு வாங்குறோம் விற்கிறோம் அப்படின்னா அக்ரிமெண்ட்னு சொல்லி நம்ம போடுவோம். அது கவர்மெண்ட் பாண்ட் யூஸ் பண்ணி, கவர்மெண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி நாம அதுல சைன் பண்றோம். ஸோ 2 பேர் அதை சைன் பண்ணும்போது தான் அந்த பாண்டு செல்லுது. அண்ட் அது நம்ம ஹியூமன் இன்வால்வ்மெண்ட், மனுஷர்கள் இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நிறைய மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் அந்த அதுல கொடுத்துருக்க ரூல்ஸை நாம கீழ்ப்படியாம போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்காக இங்க என்ன பண்றாங்கன்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது ஒன்று யூஸ் பண்றோம். ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் கம்ப்யூட்டர் கோடிங்னால உருவாக்கப்படுறது. அதாவது ஒரு கான்ட்ராக்ட் அது உருவாக்கி வச்சிருக்கோம், நான் அதுக்கு அக்ரி பண்றேன், என் கூட இருக்கிற ஒருத்தர் அக்ரி பண்றாரு. இந்த 2 பேர் அக்ரி பண்ணும்போது இந்த கான்ட்ராக்ட் ட்ரிகர் ஆகி இது ஆக்டிவேட் ஆகும்போது 2 பேரும் ஜாயின் பண்ணிக்கிறோம். சிம்பிள். இதனால நம்முடைய காசு நம்ம காசு இதுல ஏர்ன் பண்ண முடியும். எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல நம்ம சம்பாதிக்கிறதுக்காக நமக்கு பயன்படுகிற ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு ப்ரோக்ராம் தான் இந்த ஃபோர்சேஜ் அப்படிங்கிறது. இந்த ஃபோர்சேஜ் பற்றி சொல்லணும்னா இது உருவாக்குனவர் மிஸ்டர் லாடோ ஒகாட்னிகாங்கிறவர். அவர் February 2020 தான் இதை முதல்ல உருவாக்குறாரு. இந்த பிளாட்ஃபார்ம் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, பிளாக் செயின் அப்படிங்கிறது. இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இது 100% டீசென்ட்ரலைஸ்னா இதை தனிப்பட்ட நபர் ஒருவர் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ லாடோ நினைச்சா நம்முடைய காசெல்லாம் திருட முடியுமா அப்படின்னா முடியாது. அதுக்கு டேட்டாவை மாற்ற முடியுமானா முடியாது. இவர் ஏதாவது டேட்டா சேஞ்ச் பண்ண சொன்னார், ட்ரை பண்ணாருன்னா மீதி இருக்கிற பிளாக்ஸ் எல்லாம் சேர்ந்து இவரோட பிளாக்கை டெலீட் பண்ணிடும். ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப பாதுகாப்பானது. இது நமக்கு பயம் இல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இது கம்பெனி கிடையாது. இப்ப கம்பெனி அப்படின்னா நம்முடைய காசெல்லாம் இந்த கம்பெனியில இருக்கும். இந்த கம்பெனில இருக்கிறதுனால அவங்களுக்கு வேணுங்கிற காசு அதுல வந்தப்போ கம்பெனி அந்த காசு எடுத்துட்டு போக முடியும் இல்லைங்களா. ஸோ இது கம்பெனியா, தனிப்பட்ட ஒரு கம்பெனியா இல்லாதனால
இதை வந்து நம்ம தைரியமா நம்பலாம். லாடோவே இதுல வேலை செஞ்சு தான் காசு எடுத்துட்டு இருக்காரு. ஓகே, ஸோ இதுவுமே வந்து பியர் டு பியர் பேமெண்ட் தான். இதுல தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் எங்கேயுமே கிடையாது. இந்த ஃபோர்சேஜ் வந்து இப்பதான் ஒர்க் ஆயிட்டு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இதுக்கு முன்னாடி எத்தீரியம் அப்படிங்கிற ஒரு காயின்ல இப்பவும் ரன் ஆயிட்டு தான் இருக்கு. இந்த எத்தீரியம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, முதல்ல விலை ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஒரு 15,000 17,000 ஆரம்பிச்ச காயின் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 2.5 லட்சம் 3 லட்சம் ரூபாய் கிட்ட போயிடுச்சு அதனுடைய விலை. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப அதிகமா மாத்தி மாத்தி இருக்கிறதுனால எத்தீரியம்ல இருந்து அவங்க ட்ரான் அப்படிங்கிற ஒரு காயின் போனாங்க. ட்ரானுமே வந்து ரொம்ப விலை கம்மியா இருந்த காயின் இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தியா 8 ரூபாயில இருந்து 10 ரூபாய் வரைக்கும் மாறி மாறி போயிட்டு இருக்கு. ஸோ காயின் விலை ஜாஸ்தி ஆகிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒரு ஸ்டேபிளான ஒரு அமௌண்ட்ல வைக்க முடியல அப்படிங்கிறதுக்காக மூணாவது அவங்க பண்ண ஒரு ஸ்மார்ட்டான மூவ் தான் இந்த BUSD அப்படிங்கிற இந்த கரன்சி மூலமா யூஸ் பண்ற ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். இந்த BUSDனா வேற ஒன்றும் பெரிய இது கிடையாது. என்ன அப்படின்னா பினான்ஸ் US டாலர் அப்படிங்கிறது தான். பினான்ஸ்ங்கிறது உலகத்துல உள்ள ஒரு பெரிய டாப் எக்ஸ்சேஞ்ச். அவங்களுடைய US டாலர் கரன்சி தான். ஸோ இதுல நமக்கு டாலர்ல தான் வருமானம் வரப்போகுது. ஏன் இந்த BUSD பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எத்தீரியம்ல நம்ம இதுல வேலை செய்ய ஒர்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, எத்தீரியம்ல நமக்கு எத்தீரியம் காயின்ஸ் தான் நிறைய வரும். ட்ரானுடைய பிளாட்ஃபார்ம்ல நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கு ட்ரான் காயின்ஸ் கிடைக்கும். ஆனா BUSDல பண்ணும்போது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பினான்ஸ் டாலர்ல வரும்போது நாம இந்த BUSD வச்சு உலகத்துல கிட்டத்தட்ட 4000 காயின்ஸ் இருக்கு. அந்த 4000 காயின்ஸையுமே நாம இந்த BUSD மூலமா வாங்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராம் தான் இந்த BUSD. ஸோ இதுல வந்து 2 விதமான இன்கம் இருக்கு. ஒன்னு வந்து ஆக்டிவ் இன்கம், இன்னொன்னு பாசிவ் இன்கம். ஸோ ஆக்டிவ் இன்கம் வந்து இதுல ப்ரோக்ராம் X3 அப்படின்னு சொல்றாங்க. இந்த X3ல $5 $10 $20 இருந்து $9,900 வரைக்கும் இதுல மேட்ரிக்ஸஸ் இருக்கு. ஓகே, அடுத்ததா X4 அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம். X4 பாத்தீங்கன்னா வந்து 100% பாசிவ் இன்கம். இது வந்து $5 $10 $20 இருந்து $9,900 வரைக்கும் இதுல நிறைய மேட்ரிக்ஸ் இருக்கு. இந்த பாசிவ் இன்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நாம வேலை செய்யாமலே நமக்கு காசு வரும். ஆனா வந்து அதுக்கு வர்றதுக்காக நாம நல்ல ஒரு டீமை டெவலப் பண்ணணும். ஓகே, ஸோ பாசிவ் இன்கம்ங்கிறது அதுதான். அடுத்தது XXX அப்படிங்கிற ஒண்ணு. இதுவுமே வந்து ஒரு 100% பாசிவ் இன்கம். இதுலயும் நிறைய காசு நம்ம இதுல சம்பாதிக்க முடியும். ஸோ இதுல நம்ம செய்யற வேலைக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது தான். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னீங்கன்னா, இன்னைக்கு நம்ம கூகுள் பே எடுத்துக்கலாம், இல்ல அமேசான் எடுத்துக்கலாம். எந்த பெரிய வெப்சைட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னாலும் அந்த வெப்சைட்ஸ்ல வந்து அஃபிலியேட், பிகம் அன் அஃபிலியேட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். ஒரு ப்ராடக்ட் நம்ம பல பேருக்கு ஷேர் பண்றோம். நாம இப்படி ஷேர் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கம்பெனி நமக்கு ஒரு கமிஷன் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம இன்னொரு கம்பெனிக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்கு பதிலாக இங்க நம்மளை நாமே ப்ரொமோட் பண்ணிக்கிறோம். நம்மளை ப்ரொமோட் பண்ணும்போது இது மூலமாவே நமக்கு காசு வருது. எப்படி வருது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றதுக்காக இந்த ஃபேமிலியை நம்ம ஒரு இல்லஸ்ட்ரேஷனா வச்சுப்போம். ஓகே, இந்த தாத்தா பாட்டி, இந்த அப்பா அம்மா, இந்த பையன், இந்த பொண்ணு, இவங்கெல்லாம் வந்து என்னை நம்பி என்னோட ஐடியில ஜாயின் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இவங்களை வச்சு நான் உங்களுக்கு சிம்பிளா இதெல்லாம் புரிய வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, தாத்தா வந்து இதுல ஜாயின் பண்றதுக்காக முதல் $5 இதுல இன்வெஸ்ட் பண்றாரு. இந்த $5 இமீடியட்டா என்ன பண்ணுறதுன்னா என்னோட வாலெட்டுக்கு வந்துருது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, அந்த டோக்கன் பாக்கெட் அப்படிங்கிற ஆப், இல்லைன்னா ட்ரஸ்ட் வாலெட்டோ மெட்டா காஃபி எந்த வாலெட்டோ அந்த வாலெட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டா வந்துடும். அப்புறம் பாட்டி வந்து ஒரு $5 போடுறாங்க. இந்த அமௌண்ட்டும் என்னுடைய வாலெட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டா வந்துருக்கு. அப்பா இன்வெஸ்ட் பண்றாரு பாருங்க. அப்பா இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த சைக்கிள் முடிஞ்சிருக்கு இல்லைங்களா, 1 2 3 இந்த சைக்கிள் முடியறதுனால இந்த சைக்கிள் திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அப்போ இந்த அமௌண்ட்டை என்ன பண்ணணும்னா ஃபோர்சேஜ் அவங்க கையில எடுத்துக்கணும். ஆனா ஃபோர்சேஜ்னால கையில காசு வச்சுக்க முடியாது. ஏன்னா அது வந்து டீசென்ட்ரலைஸ் சிஸ்டம். அது டீசென்ட்ரலைஸ் இருக்கறனால இந்த காசை என்ன பண்றேன் அப்படின்னா, என்ன இதுல சேர்த்து விட்டாரு இல்லைங்களா என்னுடைய சீனியர் பார்ட்னர், அவருக்கு இந்த காசு போயிடுது. அவருக்கு இந்த காசு கொடுத்துட்றேன். சோ தாத்தா பாட்டி வந்த உடனே எனக்கு $10 கிடைச்சிடுது. மறுபடியும் $10 ஸ்லாட்ல தாத்தா ஒரு ஒரு மேட்ரிக்ஸ் ஓபன் பண்றாரு. இந்த $10 எனக்கு வருது. பாட்டி ஒரு $10 போடுறாங்க, அதுவும் வருது. அப்பா போடுறாங்க, இந்த காசு என்னுடைய அப்ளைன் போயிடுது. $20 தாத்தா போடுறாரு, அந்த காசு எனக்கு வருது. பாட்டி போடுறாங்க, எனக்கு வருது. அப்பா போடுறாங்க, என் மேல என்னுடைய சீனியர் பார்ட்னருக்கு போயிடுது. $40 எனக்கு வருது. பாட்டியோடது எனக்கு வருது. அப்பாவோடது மேல போயிடுது. ஓகே, ஸோ 1 and 2 நமக்கு கிடைக்கும். 3 நம்ம சீனியர் பார்ட்னருக்கு போகுது. அண்ட் 4 and 5 நமக்கு வரும். 6 நம்முடைய சீனியர் பார்ட்னருக்கு போயிடுது. ஸோ இந்த மாதிரி தான் இதனுடைய மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 வந்து நம்முடைய சீனியர் பார்ட்னருக்கு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் மறுபடியும் அம்மா வராங்க. இது உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அம்மா வந்து 4th person, அவங்களோட காசு எனக்கு வருது.
பையன் வந்து 5th பர்சன், அவனுடைய காசு எனக்கு வருது. இந்த பொண்ணு 6வது வரனால இந்த காசு என்னுடைய சீனியர் பார்ட்னருக்கு கொடுத்துட்றேன். ஸோ இந்த மாதிரி இவங்க 6 பேர் மட்டும் வர்றதுனால என்னுடைய அந்த 5 ஸ்லாட்டை நான் வாங்குறதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது பாத்தீங்கன்னா $155 தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். ஆனா இந்த 6 பேர் மூலமா எனக்கு வரக்கூடிய அமௌண்ட் பாத்தீங்கன்னா $930, $930 நான் இவங்க மூலமா இன்கம் எனக்கு வருது. அது கிட்டத்தட்ட 78,000 ரூபாய். ஓகே, ஸோ இது X3 பிளாட்ஃபார்ம். இப்போ X4ல பாத்தீங்கன்னா இதே ஃபேமிலி மறுபடியும் வராங்க. தாத்தா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல வந்து ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல வராரு. அவ பாட்டியும் அதே மாதிரி செகண்ட் மேட்ரிக்ஸ்ல வராங்க. இந்த 2 பேருடைய காசு என்னுடைய சீனியர் பார்ட்னருக்கு நான் கொடுத்துட்றேன். அப்பாவுடைய காசு எனக்கு X3ல வராதனால X4ல எனக்கு அப்படியே கொடுத்துட்றாங்க. இந்த காசு என்னுடைய வாலெட்டுக்கு வந்துடுது. அம்மாவோட காசும் எனக்கு வருது. பையனோட காசும் 100% எனக்கு வந்துடுது. பொண்ணுடைய காசு மறுபடியும் என்னுடைய சீனியர் பார்ட்னருக்கு. ஸோ இதுல சிம்பிளா சொல்லணும்னா 1 and 2 என்னுடைய சீனியர் பார்ட்னருக்கு கொடுக்குறேன். 3, 4 and 5 நான் எடுத்துக்கிறேன். 6th வந்து என்னுடைய சீனியர் பார்ட்னருக்கு கொடுத்துறேன். ஸோ இந்த மாதிரி 1 and 2 எனக்கு என்னுடைய சீனியர் பார்ட்னருக்கு, 3, 4 and 5 எனக்கு, 6 என்னுடைய சீனியர் பார்ட்னருக்கு. இந்த மாதிரி நான் கொடுக்கும்போது இதுல நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க அமௌண்ட் பாத்தீங்கன்னா $155 தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். ஆனா இந்த 6 பேர் மூலமா எனக்கு கிடைக்கிறது கிட்டத்தட்ட $620, அப்ராக்சிமேட்லி 52,000 ரூபாய் நமக்கு இதுல கிடைக்கும். ஓகே, ஒரு சைக்கிள் மட்டும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த XXX அப்படிங்கிறது இதுவுமே ஒரு பாசிவ் இன்கம். இதுல முதல் 2 அமௌண்ட்டுமே வந்து என்னுடைய சீனியர் பார்ட்னருக்கு நான் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமா செகண்ட் ரோல இருக்கக்கூடிய 3 பேருடைய அமௌண்ட்டும் எனக்கு வருது. 4வது ஆளோட இது என்னுடைய சீனியர் பார்ட்னர் கொடுத்துட்றேன். அப்போ எனக்கு எவ்வளவு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 30% வருது. தேர்ட் ரோல இருக்கிற ஃபர்ஸ்ட் 7 பேரோடது எனக்கு வந்துடுது. 8வது என்னுடைய சீனியர் பார்ட்னர் கொடுத்துட்றேன். ஸோ இதுல எனக்கு எவ்வளவு வருது அப்படின்னா 70% வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ என்னுடைய சீனியர் பார்ட்னருக்கு, செகண்ட் ரோ எனக்கு அதுல எவ்வளவு வருதுன்னா 30%, தேர்ட் ரோ எனக்கு அதுல எவ்வளவு வருதுன்னா 70%. புரிஞ்சுதுங்களா? ஃபர்ஸ்ட் ரோ வந்து என்னுடைய சீனியர் பார்ட்னர், செகண்ட் ரோ எனக்கு அதுல 30% வருது, தேர்ட் ரோல இருந்து 70% எனக்கு வருது. ஸோ இந்த XXXல ஒரே ஒரு சைக்கிள் மட்டும் நாம கம்ப்ளீட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், $220 நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த $220 நமக்கு வரக்கூடிய வருமானம் பாத்தீங்கன்னா $1,496, கிட்டத்தட்ட $1,16,000 ரூபாய் நமக்கு இதுல தாராளமா வந்துடும். ஸோ இந்த ஒரு ஃபேமிலி நமக்கு வர்றதுலயே கிட்டத்தட்ட ஒரு 1-1.5 லட்சம் ரூபாய் இந்த ஒரு ஃபேமிலியின் மூலமாவே நாம இதுல சம்பாதிக்க முடியும். ஸோ இன்னைக்கு பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் இது வந்து ஓரளவுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். ஆனா கண்டிப்பா நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். இந்த டவுட்ஸ் எல்லாம் நீங்க கிளியர் பண்றதுக்காக என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட நீங்க அதை கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த டவுட்ஸ் அவங்க கிளியர் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு பெரிய டீமே ரெடியா இருக்கு. எந்த நேரமும் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நாங்க இருக்கோம். நீங்க எங்க கிட்ட கண்டிப்பா கேட்கலாம். ஸோ இது உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கொடுத்த நேரத்துக்காக நன்றி. அண்ட் ஓவர் டு ரமா மேம். ஹலோ மேம். ஹலோ. Yes sir, yes sir, sorry. Unmute பண்ண முடியல. Thank you. Okay. Yeah, thank you Harry sir, thank you for your wonderful presentation. So இங்க blockchain technology பத்தியும் cryptocurrencies பத்தியும் கூடவே இந்த blockchainல ஒர்க் ஆயிட்டு இருக்கும் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ப்ரோக்ராம் ஆன போசேஜ் எனும் சிஸ்டத்தை பத்தியும் மிக அருமையா சிம்பிளா எல்லாருக்கும் புரியும்படி சிறப்பா இங்க ஹாரி சார் நம்மளுக்கு பகிர்ந்து கொடுத்திருக்காரு. ஸோ தேங்க்யூ சோ மச் ஹாரி சார் ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் பிரசன்டேஷன். ஸோ அடுத்ததா இதெல்லாம் பத்தி கேட்கும்போது நம்ம மனசுல ஒரு சின்ன கேள்வி வரலாம், இப்படியெல்லாம் உள்ள ஏர்னிங்ஸ் நம்மளாலையும் ஏர்ன் பண்ண முடியுமான்ற மாதிரி ஒரு கேள்வி நம்மளுக்கு வரலாம். ஸோ அந்த கேள்விக்கு பதிலா நம்மள மாதிரியே சாதாரணமா இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி மிக சிறிய கால அளவிலேயே நிறைய ஏர்னிங்ஸ் எடுத்த நிறைய லீடர்ஸ் நம்மளுக்கு இங்க லைவ் எக்ஸாம்பிளா இருக்காங்க. ஸோ அதுல கொஞ்சம் பேரோட நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ முதலாவதா நான் இந்த ப்ரோக்ராம்ல அவங்க முன்னாடி அறிமுகப்படுத்த விரும்புறது ஒன் ஆஃப் கிரேட் மென்டர் அண்ட் லீடர் டாக்டர் கெவின் சார். ஸோ மிக சிறிய கால அளவிலேயே நிறைய ஏர்னிங்ஸ் இதுல இருந்து எடுத்த டாக்டர் சாரோட வேல்யூபிள் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கேட்கலாம். ஸோ சார் ப்ளீஸ். Yeah, thank you ma'am, thank you so much ma'am. அறிமுகப்படுத்துறாங்க. Introduce me myself Dr. Kevin.
என்னோட சொந்த ஊர் வந்து கேரளா தான். ஆனா இங்க நாகர்கோவில் குமரி மாவட்டம் செட்டில் ஆகி கிட்டத்தட்ட 4-5 இயர்ஸ் ஆகுது. பை ப்ரொஃபஷன் ஐ எம் டென்டல் சர்ஜன். பட் பிசினஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா இன்னைக்கு நீங்க எல்லாருமே ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள். அதுக்கு ரீசன் என்ன கேட்டீங்கன்னா, இந்த ஃபோர்சஸ் சிஸ்டம் ஆக்சுவலா ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஓகே, ஆல்மோஸ்ட் 18-19 மந்த்ஸ் ஆகுது. இந்த 19 மந்த்ஸ்ல எனக்கு ரொம்ப மோட்டிவேஷன், எனக்கு ஒரு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் இந்த ஃபோர்சஸ் சிஸ்டத்துல கொடுத்த ஒரு ஆளோட பேரு வந்து மிஸ்டர் மணிகண்டன். அவரோட நம்ம டியர் மெண்டர். அவரோட ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் அவரே சொல்லுவாங்க அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்மோஸ்ட் 3 மந்த்ஸ்ல 1 crore அண்ட் வித்தின் 10 months 10 crore. நம்ப முடியுமா சார்? அதே மாதிரி அச்சீவ்மெண்ட். யூ கேன் see his ஐடி இங்க லைவா இப்போ இங்க காமிச்சிடும். சார் வந்து 5 minutes நம்ம கூட ஜாயின் பண்ணிடும். அவங்களோட ஒரு அச்சீவ்மெண்ட் பார்த்து எனக்கு ரொம்ப மோட்டிவேஷன் ஆயிடுச்சு. பிகாஸ் எனக்கு லைஃப்ல எப்போதுமே சக்சஸ்ஃபுல் ஆகணும் தான் ரொம்ப வெறித்தனமா சக்சஸ்ஃபுல் ஆகணும்னு நினைச்சு படிப்பு முடிச்சு இறங்கினேன். படிச்சு முடிச்சு இறங்கும்போது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. என்னெல்லாம் எல்லாம் சொன்னாலும் ஒரு ஒரு அளவுக்கு மேல நமக்கு சம்பாதிக்க முடியாது. ஒரு 35,000 45,000 50,000 எல்லாமே கிடைக்கும். 50,000 கிடைக்கும் நம்ம நினைக்கும். 55,000 கிடைச்சா லைஃப் செட்டில் ஆகும் நினைக்கும். ஆனா 55,000 கிடைக்கும் தான் 60,000 செலவு வந்துடும். அப்ப என்ன பண்ணிக்கலாம்? எல்லாரும் யோசிச்ச மாதிரி நானும் அந்த டைம்ல வந்து எப்படி ஏதாவது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அந்த ஒரு மைண்ட் செட் எனக்கும் வந்து. சரிங்க, அப்படி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா ரொம்ப காசு வேணுமே. ரொம்ப காசு இப்போ அன்னைக்கு இல்ல. அதனால கொஞ்சம் எல்லாம் போட்டு கொஞ்சம் ட்ரெடிஷனல் பிசினஸ் எல்லாம் பண்ணேன். இனிஷியலி ஆஃப்கோர்ஸ் எல்லாரும் பண்ண மாதிரி மார்க்கெட்டிங், அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ், 2 ஹோட்டல்ஸ், ஒரு எக்ஸ்போர்ட்டிங் இம்போர்ட்டிங் எல்லாமே பண்ணேன். எல்லாமே ட்ரெடிஷனல் பிசினஸ்ல எக்கச்சக்கமான காசு நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். எல்லாமே நல்லா தான் இருந்தது. என்னைக்கு வரும்னு கேட்டீங்கன்னா கொரோனா வரைக்கும். லைஃப்ல எப்போதுமே வந்து சக்சஸ்ஃபுல் ஆகணும்னா எனக்கு ஒரு விஷயம், எனக்கு ஏதோ ஒரு புஸ்தகத்துல நான் படிச்சிருக்கேன். அந்த புஸ்தகத்துல சொல்றது எப்படின்னா, நீங்க தனி மனிதரோட முயற்சியில வந்து நீங்க நம்பிட்டே இருந்தா நமக்கு ஓரளவுக்கு மேல சக்சஸ்ஃபுல் ஆகவே முடியாது. நமக்கு எப்போதுமே பெரிய பெரிய பிசினஸ் மேக்னட்ஸ் தெரியும்ல. அந்த பெரிய பெரிய பிசினஸ் மேக்னட்ஸ் பொறுத்த அளவுக்கு அவங்க வந்து 1 வருஷத்துல 2 வருஷத்துல தனி மனிதரோட முயற்சியில ஏறி வந்தது கிடையாது. அவங்க ஒரு 10 பேருமா ஆரம்பிச்சு ஒரு 100 பேரோட டீமா வந்து ஒரு 500 பேர் பெரிய ஒரு எம்ப்ளாயிஸ செட் பண்ணி அதுக்கப்புறம் 1000 பேர் அப்படி ஒவ்வொரு டைம்லும் வந்து அவருக்கு கூட ஒரு பெரிய டீம் இருக்கும். அந்த அளவுக்கு பெரிய டீம் இருந்தாதான் ஆக்சுவலா லைஃப்ல சக்சஸ் ஆக முடியும். அது எனக்கு புரிஞ்சது எப்படின்னா அந்த கொரோனா சிச்சுவேஷன் வந்தப்பதான். கிட்டத்தட்ட ஒரு 44 ஸ்டாஃப். நான் நினைச்சேன் நான் பெரிய ஏதோ பிசினஸ் மேன் ஆயிட்டுன்னு நினைச்சேன். ஆனா 6 மாசம் 7 மாசம் அந்த கொரோனா பீரியட்ல நான் இந்த பிசினஸ் என் கூட பண்ணப்பதான் எனக்கு விஷயம் புரிஞ்சது. எனக்கு எவ்வளவு சம்பாதியம் இருந்ததோ அதெல்லாம் இப்ப லாஸ் ஆயிடுச்சு. என்ன பண்ணலாம்? திருப்பி ஒன்றுல இருந்து ஆரம்பிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படி கேட்டு யோசிச்சுட்டு இருந்த டைம்ல ஆகும் இந்த இனிய வாய்ப்பு. நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, இது வந்து கடவுளோட இட்ஸ் a blessing. இந்த சிஸ்டம் நீங்க தெரியணும்னால அது ஒரு சிஸ்டம். இந்த பிளஸிங் ஆக்சுவலா எனக்கு வந்து இந்த பிளஸிங் 2010 கிடைச்சதாகும். 2010 இந்த பிளஸிங்ஸ் கிடைக்கும் போது எனக்கு ஆக்சுவலா இது பிளஸிங்னு எனக்கு புரியல. என்னோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்ன சொல்லிட்டீங்கன்னா, மச்சா பிட்காயின் அப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படிதான். அவனுக்கு தெரியாது என்னன்னு. 2010 தானே. சரிங்க, நான் ஒரு 10 வாங்கி வச்சாச்சு, நீயும் 10 வாங்கி வச்சு. இதுதான் எனக்கு பிட்காயினை பற்றி முதல் கேட்கிற ஒரு விஷயம். ஆனா எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சது என்னன்னா, நாளைக்கு ரொம்ப ரேட் ஏறிடும், அப்ப எனக்கு ரொம்ப லாபம் கிடைக்கும் அப்படி எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க, அப்ப எனக்கு ஒரு அன்னைக்கு ஒரு பெரிய தப்பு நடந்தது. எப்படின்னா, நமக்கு எப்போதுமே வந்து மிடில் கிளாஸ் பொறுத்த அளவுக்கு எந்த புதுசான சிஸ்டம் கேட்டீங்கன்னாலும் நமக்கு ஒரு சந்தேகம் வரும். அந்த மாதிரி எனக்கு ஒரு டவுட். நான் என்ன பண்ணிட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு இந்த வாங்கின ஆள் வந்து சென்னை, இந்த நான் டவுட் கேட்ட ஆள் வந்து கேரளா, என்னோட கிளாஸ்மேட் ஆகும். நான் அவர்கிட்ட கேட்டா, மச்சா பிட்காயின் அப்படி ஒரு விஷயம் இருக்குது, இவன் சொன்னா இந்த மாதிரி நாம வாங்கி வச்சிருவோமான்னு. அவன் ஒரே அடிக்கு சொன்ன, மச்சா இது நடக்காது, இதெல்லாம் காசு 2,000 ரூபாய் போயிடும். நமக்கு எப்போதுமே வந்து நெகட்டிவ்னா ரொம்ப பிடிக்கும்ல. நான் அன்னைக்கு அந்த சிஸ்டம் விட்டு வேண்டாம் மச்சான் நமக்கு அப்புறம் பார்ப்போம்னு சொல்லி அது வந்து நான் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டேன். ஆனா 10 வருஷத்துக்கு அப்புறம் இது வரைக்கும் தெரியாத ஒரு ஃப்ரெண்டு, அவரோட பேரு மிஸ்டர் சைனுல், அவர் மூலமா ஆக்சுவலா எனக்கு ஒரு கோல். அவர் எனக்கு தெரியாது ஆக்சுவலா. ஆனா அந்த டைம்ல வந்து இந்த கிரிப்டோ கரன்சி எல்லாம் ஏதோ போயிட்டு இருக்குன்னு எல்லாம் அப்படி இப்படி எல்லாம் கேள்விப்பட்டுக்கே இருக்கு. எனக்கு எதுவும் விஷயம் புரியாது. நான் திடீர்னு ஒரே ஒரு விஷயம் மட்டும், இன்னைக்கு பிட்காயின் இருக்குது 10 வருஷத்துக்கு அப்புறம். சரிங்க, 10 வருஷத்துக்கு அப்புறம் பிட்காயின் இருக்குன்னா அதோட ரேட் எவ்வளவுன்னு பாக்கணும்ல. நான் திருப்பி போய் அன்னைக்கு எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாமே இருக்கு, உனக்கு எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே இருக்கும். அந்த எக்ஸ்சேஞ்சுக்குள்ளாடி நான் செக் பண்ணி பார்த்தேன். அந்த செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் வந்து 38 லட்சம் ரூபாய். கேன் யூ பிலீவ்? அன்னைக்கு 200 ரூபாய் நான் 10 வாங்கி வச்சிருந்தா இன்னைக்கு அது 3,80,00,000 ரூபாய். நான் வந்து லைஃப்ல செட்டில் தானே. பிகாஸ் இது வந்து பிட்காயின் ஆகட்டும், எந்த கிரிப்டோ கரன்சி ஆகட்டும், இந்த கிரிப்டோ கரன்சி நம்ம கிட்ட இருந்தீங்கன்னா நமக்கு நைட்டு 12 மணி ஆனா கூடி என்ன பண்ணலாம், நமக்கு இது வந்து we can convert it to our bank account. நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணமாய மாறும். சோ அன்னைக்கு நான் லைஃப்ல ஒரு முடிவு பண்ணேன். என்ன முடிவுன்னு தெரியுமா சார்? தெரியாத மக்கள்கிட்ட நான் கேட்க கூடாது. பிகாஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி தெரியலன்னா கூட நமக்கு சஜஷன் வந்துட்டு தானே போகும்.
ஆனா அன்னைக்கு நான் ஒரு தப்பான ஒரு டிசிஷன் கேட்டதுனால ஒரு சஜஷன் கேட்டதுனால என்கிட்ட 3,80,00,000 மிஸ் ஆயிடுச்சு. சோ ஃபோர்ஸே சிஸ்டம் என்கிட்ட கிடைக்கும் போது நான் ஒரு முடிவு பண்ணது இப்படி ஆகும், தெரியாத மக்கள்கிட்ட கேட்கவே கூடாது. சரி, அப்ப நான் என்ன பண்ணணும், இந்த சிஸ்டத்துல சக்சஸ்ஃபுல் ஆன ஆள்கிட்ட கேட்கணும். மனுஷார்கிட்ட ஒரு நாள் அடிச்சா எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியாது சார். நான் வந்து ஆக்சுவலா அதுக்கப்புறம் தான் எனக்கு விஷயம் புரிஞ்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 monthsல எல்லாம் 10 கோடி ரூபாய், இப்போ வந்து கிட்டத்தட்ட சாரா சொல்லுவாங்க 20 கோடிக்கு மேல எல்லாம் சம்பாதிச்சுட்டு சார்கிட்ட நான் சார் எனக்கு சக்சஸ்ஃபுல் ஆகணும் சார், நான் 100% சாருக்கு சரண்டர் பண்றேன் சார், சொல்லுங்க நான் என்ன பண்ணணும், இதான் நான் சார்கிட்ட கேட்டேன். சரி, அதனால மட்டும் எனக்கு லாஸ்ட் 3 months இன்கம் வந்து ஆல்மோஸ்ட் 10 lakhs rupees இன்கம் உண்டு. ஆல்மோஸ்ட் 11,000 BUSD கிட்டத்தட்ட நீங்க 1843 ஐடி நம்பர். இது எல்லாமே வந்து ஒரு பிளெஸிங். சரி, இது என்னோட எனக்கு கிடைச்சது வாய்ப்பு. ஆக்சுவலா நிறைய பேருக்கு நானும் கொடுத்தேன். நிறைய பேர் எங்கிட்ட நக்கல் அடிச்சு இதெல்லாம் வேணும் மேடம், உனக்கு பெரிய ஒரு டாக்டர் ப்ரொஃபஷன் இருக்கு, உனக்கு அதே போயிடலாமே. ஆனா இப்ப நான் உண்மையில சொல்றேன், லாஸ்ட் 4 monthsல மட்டும் 30 பேர் 40 பேருக்கு நான் இந்த சிஸ்டத்தை பற்றி ஷேர் பண்ணேன். ஒரு கிட்டத்தட்ட 21 நபர்கள் என்ன நம்புறேன். ஆனா இன்னைக்கு வந்து சிஸ்டத்துல வந்து கம்யூனிட்டி வந்து 2,600 நபர்கள் 4 மாசத்துல. அவருக்கு பெரிய நிறைய ஆள்கள் அதுல ஃபேமிலிஸுக்கு வந்து பெரிய அமௌண்ட் கொடுக்க முடிஞ்சது. அதுக்கு நான் ஒரு வழிகாட்டியாக இருந்ததுக்கு பெரிய ஒரு பிளெஸிங். எனிவே தேங்க்யூ சோ மச். நீங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது யாருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம அவருக்கு கிரேட் மென்டர், ஹி ஹஸ் அரைவ்ட் ஆல்ரெடி. சோ தேங்க்யூ சோ மச். இந்த இனிய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். தேங்க்யூ சோ மச். ஹவ் டு ரிமெம்பர். Thank you, Kevin sir. Thank you so much for your wonderful experience. கண்டிப்பா அவர் சொன்ன மாதிரியே எப்பவும் நம்ம அட்வைஸ் அல்லது இது கேட்கும் போது நம்ம எப்பவும் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுதான் புரிஞ்சுக்கணும். தெரியாதவங்கள்ட்ட கேட்டா நம்மளுக்கு தப்பான இன்ஃபர்மேஷன் தான் கிடைக்கும். இட்ஸ் a real point. So thank you so much sir. So moving towards our next experience. So நம்ம எல்லாருமே மிக அவளுடன் காத்து கொண்டிருக்கும் our great mentor and leader டாக்டர் மணி சாரோட எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க கெவின் சார் சொன்ன மாதிரி மிக சிறிய கால அளவிலேயே இந்தியாவிலேயே சொல்ல போனா just 1 yearல 20 crores achievements எடுத்த our great mentor, our great leader டாக்டர் மணிகண்டன் சார். So on behalf of the whole team, I wish to invite Mani sir to the program. So warm welcome Mani sir. Kindly share your valuable experience and your advice with us. Welcome sir. Yes, thank you Rama madam, thank you so much. அனைவருக்கும் இனிய ஒரு மாலை வணக்கம். ஸோ நம்ம கெவின் சார் கேட்டுக்கிட்டாரு, ரொம்ப நாளா நம்ம வீடியோல வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து வீடியோல வரலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல வந்திருக்கோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கெவின் சாருக்கும் அந்த டீம் மெம்பர்ஸுக்கும் நீங்க ஒரு மிகப்பெரிய வந்துட்டு ஒரு நன்றியை நீங்க தெரிவிக்கக்கூடிய ஒரு டைம் தான் இது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சிஸ்டம்ல வந்து எல்லாருமே வந்துட்டு இன்கம் ஏர்ன் பண்ணலாம். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இதை வந்து கரெக்டா இதை யார் வழி நடத்தி கொண்டு போற டீம்ல நீங்க இருக்கீங்களோ. ஏன்னா இன்னைக்கு நம்ம சொல்ல போனா வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டு லாஸ்ட் ஏப்ரல்ல இருந்து நம்ம இதுல இருக்கோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏப்ரல்ல இருந்து இப்ப இந்த ஏப்ரல் முடிஞ்சு இன்னும் வர ஏப்ரல் வந்தாதான் வந்துட்டு 2 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது. இந்த 2 வருஷத்துக்குள்ளரையே, இந்த 1.5 வருஷத்துக்குள்ளரையே பல பேரோட வாழ்க்கைய வந்து மாத்தி தந்திருக்கோம். அதை மாத்தி தந்திருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சிஸ்டம்ல நம்ம இதை ஃபாலோ பண்ண விதம், இதை எப்படி நம்ம எடுத்துட்டு போனோங்கிற ஒரு விஷயம் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்துட்டு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பொறுத்தவரை நிறைய பேர் வந்து தப்பான ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னி வரையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த தப்பான கருத்து இன்னி வரையும் யாருமே வந்து அதை வந்துட்டு ஒரு சேஞ்ச் பண்ணிக்கிறதே இல்லை. அதாவது எப்படின்னா, ஆள் பிடிக்கிறது, மண்டையை கழுவுறது, கோயம்புத்தூர் பாஷையில சொன்னா மண்டையை கழுவுறதுங்கிற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு வந்துட்டு தெரியும். ஆனா இந்த ஆள் பிடிக்கிறதுலயும் இந்த மண்டையை கழுவுறதுலயும் பல பேரோட வாழ்க்கையை மாத்தி இருக்கு. இன்னைக்கு கொரோனால சம்பளம் இல்லாத வந்துட்டு எத்தனையோ பேர் வேலை போனவங்களுக்கு எத்தனையோ பேருக்கு வந்துட்டு நம்ம ஒரு வருமான வாய்ப்பு கொடுத்துருக்கோம். வருமான வாய்ப்பை தாண்டி அவங்க வாழ்க்கையே மாத்துற விதமா வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சாதாரண வந்துட்டு வாடகை வீட்டுல இருந்தவங்க வந்து ஒரு சொந்த வீட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்காங்க. பைக்ல போயிட்டு இருந்தவங்க வந்துட்டு கார் வாங்கியிருக்காங்க. நடந்து போயிட்டு இருந்தவங்க பைக் வாங்கிட்டாங்க. எல்லாமே இந்த கொரோனா டைம்ல வந்துட்டு மாறின விஷயம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய சேஞ்சஸ் நடந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பர்சிஸ்டன்சின்னு ஆங்கிலத்துல ஒரு வேர்டு இருக்குங்க, பர்சிஸ்டன்சி. அதாவது செய்வதை திரும்ப செய், அதை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கு. அது ஒரு ஃபார்முலாவை பார்க்கணும், அதை கரெக்டா வந்துட்டு ஃபார்ம் பண்ணணும். அது நமக்கு பிடிச்சு போயிருச்சு, இது நமக்கு வந்துட்டு இதை நமக்கு வந்து தோதாய் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு பிடிமானம் வந்துருச்சு அப்படின்னா 100% அதை நீங்க திரும்ப செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வெற்றிங்கிறது 100% உங்களை தேடி வரும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உணர்வு ரீதியா நம்மளோட டீம்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 1,10,000 பேர் இருக்காங்க. 1,10,000 மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த 1,10,000 மெம்பர்ஸ்
ஓட லைஃபை இது எல்லாத்தையும் மாத்திருச்சான்னு கேட்டா எல்லாத்தையும் மாத்தல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுல பல்லாயிரக்கணக்கான நண்பர்கள், அது வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வந்துட்டு நம்மளோட ஏஜ்ல மூத்தவங்க, சின்ன பசங்க, வெறும் காலேஜ் படிக்கிறவங்களும் இன்னைக்கு இந்த இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இந்த சிஸ்டமை புரிஞ்சுக்கிட்டவங்க, இந்த சிஸ்டமை யாரு இந்த கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க லைஃப் வந்துட்டு வேற டைமென்ஷனுக்கு மாறி இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுல எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா, முன்னாடி வந்து எத்தேரியம்ல வந்து ஒரு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால நிறைய பேரால வந்து அந்த டைம்ல வந்து அதாவது சக்சஸோட வந்துட்டு அந்த எட்ஜுக்கு வந்துட்டு அந்த கோடிகள்ங்கிற ஒரு விஷயத்த தொடும் போது அந்த ஒரு சின்ன பேரிகேட் விழுந்த மாதிரி வந்து பிரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி வந்து ட்ரானுங்கிற வரும்போது வந்து பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு டியர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, இந்த பியூஎஸ்டி ஒரு ஸ்டேபிள் கரன்சி, இந்த கரன்சி வச்சு நீங்க எந்த கரன்சி வேணா வாங்கிக்கலாங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கும்போது, அதுல நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு ஸ்டேபிளான ஒரு மார்க்கெட்டுக்குள்ள உள்ள வந்திருக்கீங்க. இன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு நீங்க என்ன லெவல்ல ஜாயின் பண்றீங்களோ அடுத்த லெவல்ல வந்து இப்ப நிறைய பேர் கேட்கிற கேள்வி, இந்த விஷயம் நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, சார் வந்துட்டு இதே மாதிரி எத்தேரியம் மாதிரி இதுவும் நாங்க ஒரு வருஷம் தான் பண்ண முடியுமா, அதுக்கப்புறம் இது நின்றுமா அப்படின்னு. டியர் ஃப்ரெண்ட்ஸ், எத்தேரியம் நிக்கல. இன்னைக்கும் யார் வேணா போய் அதை செஞ்சிடலாம். காரணம் இன்னைக்கு வந்து ஏன் அதை வந்துட்டு செய்ய முடியாத ஒரு பேரிகேட் வந்திருக்குன்னு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எத்தேரியமோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 2.25 லட்ச ரூபா போயிருச்சு. அந்த 2.25 லட்ச ரூபாய்க்கு நீங்க மினிமம் ஒரு ஸ்லாட் வாங்கணும் அப்படின்னா மினிமம் நீங்க 20 to 25,000 ருபீஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த போர்டை கம்ப்ளீட் பண்றதுக்குள்ளார நீங்க பல கோடி ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. பட் அது பாசிபிளான்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் பாசிபிள் கிடையாது. அதனால மட்டும்தான் இன்னைக்கு ஒரு ஸ்டேபிள் கரன்சில ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நேத்து வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மீட்டிங் நடந்தது. அதுல வந்து நம்ம கெவின் சாரை நான் வந்துட்டு அட்டென்ட் பண்ண வச்சிருந்தேன். ஆல் ஓவர் வேர்ல்டுல இருக்கக்கூடிய ஒரு ப்ரோ லீடர்ஸ்ங்கிற ஒரு கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்டர் லேடோ இருந்தாரு. நம்மளோட வந்துட்டு ஒரு மார்க்கெட்டிங் ஹெட் வந்துட்டு மிஸ்டர் எடி இருந்தாரு. அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட ஹெட் எடி இருந்தாங்க. இன்னைக்கு வந்துட்டு உலகத்துல இந்த ஃபோர்சேஜ பண்ணக்கூடிய எல்லாருமே அந்த மீட்டிங்ல இருந்தாங்க. அதுல என்ன அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் சைன் என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து இந்த மார்க்கெட்ல வந்து நிறைய சிஸ்டம் ஃபோர்சேஜ காப்பி அடிச்சு நிறைய சிஸ்டம் வந்துருச்சு. பட் அந்த ஃபோர்சேஜ் அந்த அலை அடிச்ச உடனே வந்து இந்த கம்பெனி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க போச்சுன்னே தெரியல. இப்ப காணாம போயிருச்சு. நிறைய சிஸ்டம் இன்னைக்கு ட்ரேடிங் பிளாட்ஃபார்மா இருக்கலாம், இல்ல வந்து வந்துட்டு ROI சிஸ்டமா இருக்கலாம். நாங்க பணத்தை போடுங்க, பணம் கொடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். எந்த விதமான சிஸ்டமும் லாங் ரன்னுக்கு நிக்கல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னி வரையும் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் ஃபார்முலாவா இன்னைக்கு வந்துட்டு ஃபோர்சேஜ் போயிட்டு இருக்கு. அது அவங்க மீட்டிங்ல என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு வந்து அப்படின்னா வந்து நம்ம ஒரு ரிவர்ஸ் சைக்காலஜி, நம்ம எப்படி ஒரு செவுத்துல அடிச்சோமா திருப்பி வருமோ, அதே மாதிரி போன எல்லாருமே திருப்பி வந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு பணத்தை லாஸ் பண்ணி வந்துட்டு அவங்களோட வந்துட்டு பணத்தை லாஸ் பண்ணி திருப்பி ஃபோர்சேஜுக்குள்ளே வந்துட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரி நல்ல இண்டஸ்ட்ரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல இண்டஸ்ட்ரி. நீங்க தேர்ந்தெடுக்கிற முறையில பொறுத்து. இதுல காசு போயிடாதா? கண்டிப்பா போகும். நீங்க தேர்ந்தெடுக்கிற முறையை பொறுத்து. நீங்க இன்னைக்கும் சொல்றேன், உங்களை பொறுத்தவரையும் நாலேஜ வளர்த்துக்கணும்னு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். அதை விட்டுட்டு நான் பணத்தை போட்டு பணத்தை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான டைம் இருக்கு. முதல்ல நம்ம என்ன செய்யறோங்கிறத நம்ம தெளிவுபடுத்தாம நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை நம்ம வந்துட்டு ஓவர் கான்பிடென்ட்ல நம்ம பணம் போட்ட முடியாது. இன்னை வரையும் வந்து பாத்தீங்கன்னா ஈக்விட்டி, கமாடிட்டி அண்ட் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங், இல்ல வந்துட்டு ஈவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ல எல்லா விதமான விஷயத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா இன்கம் ஏர்ன் பண்ணவும் இருக்காங்க, லூசர்ஸ் இருக்காங்க. அந்த லூசர்ஸ் எல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, எவனோ ஒருத்தர் சம்பாரிச்சிட்டு இருக்கான்னு அதை கேள்விப்பட்டு இவங்க போய் காசை போட்டவங்க தான் இன்னைக்கு ஹையஸ்ட் லெவல்ல காசு லாஸ் பண்ணிருக்காங்க. முதல்ல நம்ம என்ன தொழில் பண்றோங்கிறது நமக்கு தெளிவா தெரியணும். அந்த தொழிலை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த தொழிலை தெளிவா செய்யறதுக்கான ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா டேம் ஷூர் நீங்க எந்த தொழிலா இருந்தாலும் நீங்க இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். அந்த மாதிரிதான் இப்ப ஃபோர்சேஜ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதல்ல ஃபோர்சேஜ்ங்கிற ஒரு விஷயத்துல வந்து இந்த முதல்ல நம்ம வந்துட்டு பியூஎஸ்டி கரன்சினா என்னன்னு நம்ம வந்துட்டு கிரிப்டோ கரன்சினா என்னன்னு தெரிஞ்சுக்கோம், பிளாக் செயின் தெரிஞ்சிருக்கும், பியூஎஸ்டி கரன்சினா என்னன்னு தெரிஞ்சுக்கோம். ஏன் இந்த ஸ்டேபிள் கரன்சி வச்சிருக்காங்க? why they are fixing the stable currency, the BUSD ஏன் வந்துட்டு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகாது? இந்த மாதிரி இங்க வந்து $1 மில்லியன் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கொஸ்டினுக்குள்ள முதல்ல நம்ம ஆன்சர் தேடுவோம். அந்த ஆன்சரை தேடிட்டு அதுக்கப்புறம் ஒரு லாபம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வந்துட்டு விஷயத்துல போனோம் அப்படின்னா 100% நீங்க வந்துட்டு இன்கம் ஏர்ன் பண்ண முடியும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னோட தனிப்பட்ட ஒரு அனுபவத்துல நான் சொல்றேன்.
ஏன்னா இன்னைக்கு இங்க மீட்டிங் அட்டன் பண்றவங்க பாத்தீங்கன்னா என்னோட ஏஜ்ல பெரியவங்களா இருக்கலாம், இல்ல என்னையோட நாலேஜ்ல பெரியவங்களா இருக்கலாம், இல்ல என்னை விட எக்ஸ்பீரியன்ஸ்ல பெரியவங்களா இருக்கலாம். எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஒரு மரியாதை வந்துட்டு கொடுத்து நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் வந்து 100% நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இதுல ஒரு பேஷன்ஸ் வேணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துல நீங்க பொறுமையா கடைபிடிச்சீங்கன்னா மட்டும்தான் இந்த பிசினஸ்ல நீங்க அடுத்த லெவல் போக முடியும். இது என்னோட தனிப்பட்ட வந்துட்டு ஒரு தாழ்மையான கருத்துன்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம ஃபோர்சேஜை பொறுத்தவரையும் யார் யாரெல்லாம் வந்துட்டு ஈகரா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காம்படிஷன் கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணும் போது காம்படிஷன் கிடையாது. அதுக்கப்புறம் ஓவர் தி நைட்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு கச 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 நீ எத்தனை பேர் எப்ப ஜாயின் பண்ணுவாங்கன்னு தெரியாது. காரணம் என்னன்னா, ஃபோர்சேஜ் இஸ் அ மதர் ஃபார் ஆல். இன்னைக்கு நீங்க கேள்விப்படுற எல்லா பிளாட்ஃபார்முக்கும் மதர் இந்த சிஸ்டம் தான். இந்த சிஸ்டம் நாங்க வந்து தாய் வந்துட்டு வழியில வந்தவங்க. நாங்க சித்தியோ சித்தப்பாவோ வரல, நாங்க தாய் வீட்டுல இருந்து வந்திருக்கனால we know what we are doing. அதனாலதான் இன்னைக்கும் அங்கேயே இருக்கோம். still we are making money without any risk. நாங்க பணம் சம்பாரிச்சிட்டு இருக்கோம், எந்த விதமான ரிஸ்க்கும் இல்லாம கரெக்டான விஷயத்துல நாங்க சம்பாரிச்சிட்டு இருக்கோம். இதே மாதிரி ஃபோர்சேஜ்ல நிறைய பேர் சம்பாரிச்சிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் சம்பாதிச்சிருக்காங்க, நிறைய பேர் காசு விட்டுருக்காங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். காரணம் என்ன அப்படின்னா, ஃபோர்சேஜை பத்தி ப்ராப்பர் நாலேஜ் இல்லாம ப்ராப்பரான ஒரு வந்துட்டு ஒரு எஜுகேட் பண்ணாம நீங்க பணம் போடுங்க பணம் வரும்னு சொன்னா டெஃபினட்டா ஃபோர்சேஜ் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் சிஸ்டம் ஃபார் யூ. இதை பொறுத்தவரையும் ப்ராப்பரா எஜுகேட் பண்ணி நீங்க கொண்டு போனீங்க அப்படின்னா டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களோட பார்ட் டைம் பிசினஸா இருக்கலாம், இல்ல ஃபுல் டைம் பிசினஸா இருக்கலாம், இல்ல உங்களோட கோல் அச்சீவ்மெண்ட் வந்துட்டு ஒரு பிசினஸா இருக்கலாம். இது நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டா நீங்க எத்தனை நாள் இந்த பிசினஸ் இருக்கீங்களோ அத்தனை நாள் ஃபோர்சேஜ் இருக்கும். இது நான் உங்களுக்கு கொடுக்குற கமிட்மெண்ட். ஃபோர்சேஜ் லைஃப் லாங் இருக்குல்ல, இல்ல நீங்க எத்தனை நாள் இந்த சிஸ்டம்ல இருக்கீங்களோ அத்தனை நாள் வரையும் இந்த ஃபோர்சேஜ் சிஸ்டம்ல இருக்கும். ஏன் அவ்வளவு நாங்க வந்துட்டு ஒரு கன் ஷாட்டா அவ்வளோ வந்துட்டு ஒரு தெளிவான வந்துட்டு பேசுறோம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபோர்சேஜ்ல யாருமே யாரை நம்பியும் இல்லை. ஈவன் இந்த சிஸ்டமே அந்த ஃபவுண்டரை நம்பி இல்லை. இந்த சிஸ்டமே அந்த ஃபவுண்டரை நம்பி கிடையாது. இட்ஸ் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். இன்னைக்கு என்ன அப்படின்னா, இந்த சிஸ்டம் ஈவன் லேடோங்கிற ஒரு தனிநபர் அந்த ஃபவுண்டர் விட்டார் அப்படின்னா லாஸ் ஃபார் லேடோ. இந்த சிஸ்டமை விட்டுட்டாருன்னா இவ்வளவு பெரிய டெக்னாலஜியை கண்டுபிடிச்சு இதை ரன் பண்ணி அவங்க நம்ம எல்லாம் யோசிக்க வேணாம், காப்பாத்துறதுக்கு அவங்க பாத்துக்குவாங்க. நம்ம வந்து பிசினஸ் டெவலப் பண்ணா மட்டும் போதும். ஏன்னா பிகாஸ் இதுல வந்து அந்த அளவு ஆனக்கான வந்துட்டு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நிறைய பேர் என்ன இந்த சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிடுவாங்களோ, எதுக்கு க்ளோஸ் பண்ணும்? வாட் இஸ் த கமிட்மெண்ட் ஆன் திஸ்? அதனாலதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் எத்தேரியம் இஸ் ஸ்டில் ரன்னிங். நீங்க நம்ம forsage.ioல உள்ள போனீங்கன்னா எத்தேரியம் இருக்கும், ட்ரான் இருக்கும், பிஎஸ்டி இருக்கும். நம்ம இருக்குமா? அவ்வளவுதான். இதுல நம்ம இருக்குமா? இதுல அவங்க அங்கதான் இருக்காங்க. சோ ஓகே, சோ இன்னைக்கு வந்து நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வந்து அதான் இப்ப நம்ம கெவின் சார் என்னோட ஐடி வியூ பண்றாரு பாத்தீங்களா, 44574. இது வந்து April 26 வந்து 2020 டைம்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இதோட டோட்டல் இன்கம் வந்து பாத்தீங்கன்னா 743 எத்தேரியம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 743 எத்தேரியம் வந்து ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஒரு 2.5 lakhs போட்டாலே ஆல்மோஸ்ட் ஒரு 15 கோடி ரூபாய் கிட்ட வந்துட்டு வரும்னு நினைக்கிறேன். ஓகே, சோ இன்னைக்கு வந்து இந்த பிசினஸோட சஸ்டைனபிலிட்டி எப்படி டெவலப் ஆச்சுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த போர்டை அப்கிரேட் பண்ணும்போது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 to 3 போர்ட்ஸ் அப்கிரேட் பண்ணிட்டு கிராஜுவலா என்ன பண்ணேன்னா, நான் இந்த பிசினஸ் எப்படி டெவலப் பண்ணேன்னா, இது வந்து நார்மல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மாதிரி இல்லாம இப்ப நீங்க வந்து இப்ப நான் வந்து இன்கம் ஏர்ன் பண்றேன். ஈவன் ஐ மேக்கிங் ஒரு 10 lakhs வச்சுக்கோங்க. எனக்கு கீழே இருக்கக்கூடிய மினிமம் ஒரு 2 to 3 மெம்பர்ஸ ஒரு 5 lakhs நான் ஏர்ன் பண்ண வச்சே ஆகும். சோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, என் கூட அவங்களை நான் வந்து டிராவல் பண்ணி கூட்டிட்டு வரணும். அவங்களை கூட்டிட்டு வர்றது அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 1வது ஸ்லாட்ல இப்ப நான் 4வது ஸ்லாட்ல இருக்கேன், 4வது போர்ட்ல இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்ப எனக்கு கீழே இருக்க ஒரு 2வது ஸ்லாட்ல இருக்காருன்னா மினிமம் அவரை நான் அடுத்த ஸ்லாட்டுக்கு நான் கொண்டு வரணும். இந்த ஸ்லாட்டுக்கு கொண்டு வந்த அப்படின்னா 2 விஷயம் நடக்கும். உங்களுக்கு அதனால ஒரு இன்கம் கிடைக்கும். 2வது அந்த பர்சன் வந்து ஒரு கமிட்டட் பர்சனா மாறுவாரு. 3வது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பீப்புள் அவங்களும் அப்கிரேட் பண்ணிக்கும். முதல் ஸ்லாட்ல இருக்கவங்க 2வது ஸ்லாட்டுக்கு அப்கிரேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரிதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 12 ஸ்லாட்டையும் நான் அப்கிரேட் பண்ணிட்டேன். ஸ்டில் இப்ப எத்தேரியம் நாளைக்கு வந்து ஒரு லெவல்ல வந்து ஒரு பிளக்சுவேஷன் லெவல்ல பிரைஸ் திருப்பி வந்துட்டு டவுன் ஆகுது அப்படின்னாலும் திருப்பி இந்த பிளாட்ஃபார்ம் எடுத்து நம்ம ரன் பண்ண முடியும். ஓகே, அதை தாண்டி
இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இத இன்னும் வந்து பெட்டர்மெண்டா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இதுல நம்ம பியூஎஸ்டில வந்து பாத்தீங்கன்னா 113 இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நேத்து கூட, அதாவது எப்பயுமே வந்து ஸ்டில் யூ ஆர் ஒர்க்கிங் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நான் லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னோட வீடோட ஒரு புண்ணிய சென்னையில கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். இப்ப லாஸ்ட் வந்துட்டு வீக்ல இருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுவரையும் என்னோட வந்துட்டு 40 டைரக்ட் ரெஃபரல்ஸ் இருந்தது. இந்த 1 மந்த்ல நான் திருப்பி 3 மெம்பர்ஸ் நான் திருப்பி லாகின் பண்ணிருக்கேன். ஓகேங்களா, 40ல இருந்து 43 ஆயிடுச்சு. இப்ப லாஸ்ட் வீக்ல 1 மெம்பர்ஸ் நான் வந்துட்டு 2 டேஸ் முன்னாடி வந்துட்டு ஒரு ஆளை நான் ரெஃபர் பண்ணிருக்கேன். ஸ்டில் ஐ எம் ஒர்க்கிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஜாயின் பண்ணியாச்சு, எனக்கு கீழே ஆளுங்க இருக்காங்க, அவங்க ஒர்க் பண்ணுவாங்க, வருமானம் வரும். இல்ல, இது என்னைக்கும் வந்து யூ ஆர் வந்து இண்டிவிஜுவலா ஒர்க் பண்றீங்களா, நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்கிற பட்சத்துல மட்டும்தான் உங்க வந்துட்டு உங்களோட வந்து ஸ்ட்ரக்சர் மூவ் ஆகும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நான் எனக்கு கீழே இப்ப நான் 3 பேர்த்து லாகின் பண்ணிட்டேன், அவங்க பாத்துக்குவாங்க அப்படிங்கிறது கிடையாது. உங்களோட கோல் செட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 10 மெம்பர்ஸ் உங்களோட 12வது ஸ்லாட்டுக்கு வரணும். அந்த 10 மெம்பர்ஸ் வரணும் அப்படின்னா மினிமம் நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய பீப்புள் ஒரு 30 to 40 மெம்பர்ஸ் நீங்க ஃபில்டர் பண்ணி செலக்ட் பண்ணாதான் அந்த 10 மெம்பர்ஸ் உங்களோட 12th ஸ்லாட் வரை உங்களோட டிராவல் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த 10 மெம்பர்ஸும் என்னோட மை ஹம்பிள் ரிக்வஸ்ட், நீங்க என்ன இன்கம் ஏர்ன் பண்றீங்களோ அதுல மினிமம், அதாவது நீங்க ஒரு 10 லட்சம் ரூபா ஏர்ன் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கவங்க ஒரு 5 லட்சம் ரூபா வந்துட்டு மினிமம் ஏர்ன் பண்ணணும். அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஆளுக்கு பொறுத்தவரை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே வந்துட்டு அப்படியே நம்ம இந்த ஜேசிபி மிஷின்ல அள்ளிட்டு வர மாதிரி மக்கள் அள்ளிட்டு வருவாங்க. அதுல யார் யாரெல்லாம் லாகின் பண்ணுவாங்களோ லாகின் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கவங்க எல்லாம் நீ எனக்கு மீட்டிங் வரலையா, ஓ நான் அடுத்த ஆளை பாத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். தட் இஸ் நாட் அ குட் வந்துட்டு ஃபார்முலா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வந்த பீப்புளை நீங்க ஜஸ்ட் கிவ் அ சான்ஸ் டு தெம். அவங்களுக்கான சான்ஸை கொடுத்து அவங்களுக்கான கைடன்ஸ் கொடுத்து அவங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு வரதுக்கான வந்துட்டு எல்லா விதமான சப்போர்ட்டும் நீங்க பண்ணிட்டு அவங்க அதுக்கப்புறம் உங்களோட வரலன்னா டேம் ஷூர் நீங்க அவங்கள விட்டுட்டு நீங்க நெக்ஸ்ட் மெம்பர்ஸை ட்ரை பண்ணுங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க மேபி இந்த வாரம் பர்ஃபார்ம் பண்ணாங்க, நெக்ஸ்ட் வீக்ல பர்ஃபார்ம் பண்ணலாம். அதனாலதான் வந்துட்டு ஈவன் ஒரு குரூப்போ இல்ல ஒரு உங்களுக்கு ஒரு சேஃபர் சைடு பிராட்காஸ்டிங்கோ ட்ரை பண்ணி எல்லாருக்குமே வந்துட்டு உங்களோட மெசேஜஸ், இவன் வேற சிஸ்டம் போயிட்டான் அவனுக்கு நான் அனுப்ப மாட்டேன், ப்ளீஸ் அதெல்லாம் பண்ணாதீங்க. அவ எங்க போனாலும் திருப்பி, ஏன்னா பிகாஸ் நம்ம கிட்ட இருக்கிறது வந்து வி ஆர் இன் அ மதர் ஹவுஸ். நம்ம தான் வந்து கிரிப்டோ கரன்சிக்கு எப்படி வந்துட்டு மதர் ஆஃப் கிரிப்டோ கரன்சி எப்படி பிட்காயினோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்முக்கு நம்ம தான் மதர். அதனால எப்படி போனாலும் இன்னைக்கு வந்து எல்லாமே சொல்லலாம் நான் பிட்காயினை பீட் பண்ணிடுவேன்னு அப்படி சொல்றவங்க இட்ஸ் நாட் வந்துட்டு குட் தேரி கிடையாது. கரெக்டா, பிட்காயினோட ஓவர் கம் பண்ணிடுவேங்கிறது கான்பிடென்ட். அதாவது பிட்காயினை வந்துட்டு ஓவர் பண்ணிடுவேங்கிற ஒரு சொல்றது வந்து அவங்களோட ஓவர் கான்பிடென்ட். பட் இட்ஸ் நாட் பாசிபிள். ஏன்னா பிகாஸ் பிட்காயினை வந்து ஓவர் கம் பண்ணவே முடியாது. ஏன்னா ஆல்ரெடி த ஸ்ட்ரக்சர் இஸ் டிசைன்டு. சரிங்களா, அதே மாதிரிதான் இன்னைக்கு ஃபோர்சேஜை நான் ஓவர் கம் பண்ணிடுவேன்னு சொல்றேன். நாங்க எதுவுமே பேசாத காரணம் என்னன்னா தே ஆர் கிவிங் எ ஃப்ரீ அட்வர்டைஸ்மெண்ட் டு அஸ். ஏன்னா ஃபோர்சேஜ் அவனே ஒத்துக்கிறான், ஃபோர்சேஜ் மாதிரி நாங்க ஒரு கம்பெனி, ஃபோர்சேஜ் மாதிரி ஒரு சிஸ்டம்ங்கிற ஒரு விஷயம் சொல்லும் போதே அப்ப ஃபோர்சேஜ் எவ்வளவு பெரிய சிஸ்டம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சோ இன்னைக்கு நம்ம ஒரே ஒரு விஷயம் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், we are sailing in a right and correct boat. இதுல நீங்க என்னன்னா மேபி உங்களோட இன்கம் இந்த லேக் ஆகலாமே தவிர்த்து இன்னைக்கு கொஞ்சம் டிலே ஆகலாமே தவிர்த்து 100% ஸ்டாப் ஆகுறது ஆகாது. காரணம் என்னன்னா நீங்க ஃபீட் பண்ற விஷயம், நீங்க வந்துட்டு கொடுக்குற ட்ரைனிங் வந்து ப்ராப்பர் பிளாட்ஃபார்மா இருந்ததுன்னா உங்க டீம்ல மினிமம் ஒரு 20 to 25 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா அதுல 5 to 10 மெம்பர்ஸ் டெஃபினட்டா உங்க சிஸ்டம் விட்டு போக மாட்டாங்க. ஏன்னா அந்த போகாதவங்க இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் வந்துட்டு நீங்க கணக்கு வச்சுக்கோங்க அறிவாளிகள்னு வச்சுக்கோங்க. ஏன்னா தே ஆர் வந்துட்டு வெரி இன்டெலிஜென்ட் பீப்புள்னு வச்சுக்கோங்க. மற்ற பீப்புள் இன்டெலிஜென்ட் சொல்ல வேண்டாம், தே ஆர் வந்து லேட் இன்டெலிஜென்ட். அவங்க அதுக்கப்புறம் வந்து கத்துக்குவாங்க. ஓகேங்களா, அவங்க அதுக்கப்புறம் வந்து தே வில் வந்துட்டு லேர்ன் அபவுட் வாட் இஸ் மேபி ஃபோர்சேஜ் எல்லாமே. ஏன்னா இன்னைக்கும் வந்து நிறைய சிஸ்டம், ஏன்னா பிகாஸ் நம்ம வந்து ஸ்டடி பண்ணாம கிடையாது, நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எல்லா விஷயத்திலையும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, சார் ட்ரேடிங் இஸ் அ ப்ராஃபிட்டபிள் பிசினஸ் பட் தேர் இஸ் அ ரிஸ்க். பட் அந்த ட்ரேடிங்ல எந்த மாதிரி வந்து ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா அதோட நாலேஜ் இருக்கவங்க ரிஸ்க் எடுக்கலாம். சார் இன்னைக்கு பேஸ்ட் ஆன் தட் ஒரு வேலெட் டவுன்லோட் பண்ணி வேலெட் டு வேலெட் கிரிப்டோ கரன்சியை டிரான்ஸ்ஃபர் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் கிரிப்டோ கரன்சி நாலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டா அப்ப ஈவன் வந்துட்டு இந்த வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய மோர் தென் 100 இந்த இந்தியால இருக்கக்கூடிய 140 மக்களுக்கும் இந்த நாலேஜ் இருக்கு. பட் எவ்ரிபடி யூசிங் வந்துட்டு ஜிபே, போன்பே. சோ அதுக்கும் இதுக்கு பெரிய ஃபார்முலா இல்லையே.
ஜிபே, வாட் இஸ் ஜிபே? சேம் லைக் அ வேலட், டவுன்லோட், நம்மளோட வந்துட்டு பேங்கிங் அப்லோட் பண்றோம், we are transferring money. சேம் வந்துட்டு ஃபார்முலா தான். அது இல்ல, அதுல இருக்கக்கூடிய விஷயம் என்ன, why we select blockchain, why cryptocurrency select blockchain, அதுல இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் என்ன, இந்த டிரான்சாக்ஷனோட வந்துட்டு ஏன் வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லா இடத்துலயும் இப்போ வந்து அப்படின்னா ஒரு வேலிட் இன்ஃபர்மேஷன் சொல்லலான்னு தான். நிறைய பேருக்கு இப்போ ஒரு டவுட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து, ஏன் சார் கிரிப்டோ கரன்சில வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெக்கவரி பேஸ்ங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சிருக்காங்க. ரெக்கவரி பேஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, ஏன் நம்ம ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கொடுத்து இமெயில இருந்து ரெக்கவர் பண்ணலாம், ஒய் வந்து தே ஆர் ப்ரிஃபரிங் வந்துட்டு இந்த வந்து ரெக்கவரி பேஸ்ங்கிற ஒரு விஷயம். இது நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ரெக்கவரி பேஸ் எதுக்காக அப்படின்னா, இப்ப நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிரிப்டோ கரன்சி ஹேக்கர்ஸ் இருக்காங்க. அவங்க எப்படி ஹேக் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் புரிஞ்சவங்க, உங்களோட பிளாக் செயின்ல உங்க வேலட்ல இருந்து நீங்க எவ்வளவு பெரிய வந்து வைரஸ் இருக்கக்கூடிய வந்துட்டு மொபைல் யூஸ் பண்ணாலும் உங்க மொபைல்ல இருந்து உங்க வேலட்ல இருந்து யாராலையும் உங்க கிரிப்டோ கரன்சியை திருட முடியாது. ஆனால் they have a loophole. If you are using a corrupted mobile phone in your Gmail, உங்க ஜிமெயில ஹேக் பண்ண முடியும். நார்மலா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரெக்கவரி பேஸ் நம்மால் இந்த டூ மச் ஆஃப் பிரில்லியன்ட் பீப்புள் கிரிப்டோ கரன்சி வந்துட்டு ஏன் பிளாக் செயின்ல வைக்காம, இது நார்மல் வந்துட்டு வெப்ல வைக்காம பிளாக் செயின்ல வச்சாங்க அப்படின்னா அங்க செக்யூரிட்டி இல்லைன்னு. நம்மால என்ன பண்ணுவாங்கன்னா, இதை கொண்டு போய் ஜிமெயில் வச்சிடறான். ஜிமெயில வச்சு அதை என்ன பண்றாங்கன்னா, ஈவன் உங்களோட ஜிமெயில ஹேக் பண்ண முடியும். ஜிமெயில ஹேக் பண்ணி அதுல இருந்து உங்க ரெக்கவரி பேஸ வந்துட்டு எடுத்து போட்டானா இந்த வேர்ல்டுல எங்க வேணா பண்ணிட முடியும். ரெண்டாவது விஷயம், இன்னைக்கும் வந்து பல கண்ட்ரில இந்த ஜிமெயில்ங்கிற ஒரு விஷயம் ஆக்சஸ் இல்லாத கண்ட்ரிஸ் இருக்கு. சில கண்ட்ரிஸ்ல வந்து ஜிமெயில் ஆக்சஸ் பண்ண முடியாது. அதாவது லைக் வந்து இது இருக்கு இல்லையா, நார்த் அமெரிக்கா, சாரி நார்த் ஆப்பிரிக்கா, சில கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜிமெயில் இஸ் நாட் ஆக்சசபிள். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இஃப் இன் கேஸ் ஆஃப் ஏதாவது நேஷனல் டிஸ்ட்ராய்டு ஆயிடுச்சு, லைக் எர்த்குவேக் இல்ல வந்துட்டு இப்ப சுனாமி மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னா, வி ஆர் லைவ், வி கேன் டிரான்ஸ்ஃபர். நீங்க எந்த கண்ட்ரிக்கு போனாலும் இஃப் யூ ஹேவிங் எ கிரிப்டோ கரன்சி யூ ஆர் அ குரோபதி. அது மட்டும் இல்ல, அங்க போயிட்டு நீங்க ஓடிபியோ ஜிமெயிலோ எதிர்பார்க்க வேண்டாம், இஃப் யூ ஹேவ் அ ரெக்கவரி பேஸ். டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எவ்ரிதிங் தேர் இஸ் வந்துட்டு ஒரு ஆப்ஷனா தான் இது கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம இதெல்லாம் நான் வந்து பாத்தீங்கன்னா பேசிக், இதெல்லாம் பேசிக்கான ஒரு விஷயம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதாவது $1 million கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கேட்டுட்டே இருக்கலாம், அதுக்கு ஆன்சர் கொடுத்துட்டே இருக்கலாம். ஸ்டில் ஐ எம் ஆல்சோ லேர்னிங், ஐ எம் நாட் லேர்ன்டு. ஏன்னா லேர்ன்டுன்னு சொல்றவங்க எல்லாருமே முட்டாளுங்க கிரிப்டோ கரன்சில. ஏன்னா இந்த கண்டுபிடிச்சவனால இன்னும் வந்து இதோட இன்னும் எரர்ஸ் என்ன வந்திருக்குன்னு தெரியல. இன்னைக்கெல்லாம் நம்ம பாத்தீங்கன்னா ஒரு 1 or 2% தான் நமக்கு தெரியுமே. இன்னும் பேலன்ஸ் 98% இஸ் ஸ்டில் வெயிட்டிங் இன் த மார்க்கெட். சோ அதனால என்னன்னா, முடிஞ்ச வரையும் வந்து இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்க எல்லா விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வி ஆர் கிவிங் எ எஜுகேஷன் டு த பீப்புள். இந்த எஜுகேஷனை கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் 100% உங்க கூட வந்துட்டு ஒரு டீம் நிற்பாங்க. அந்த டீமும் ஒரு ஹெல்த்தியான டீமா இருக்கும். டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் மணி, மணி வில் ஃபாலோ யூ ஒன்ஸ் யுவர் ஃபார்முலா இஸ் கரெக்ட். நீங்க வந்து உங்களோட ஃபார்முலாவை கரெக்டா இருந்து அதை நீங்க வந்து கரெக்டா நீங்க ப்ரொசீட் பண்ணி நீங்க டீச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மணி ஃபாலோ பண்ணும் உங்களை. இது 100% வந்துட்டு ஒரு அதாவது ப்ரூவனான ஒரு விஷயம். இது எங்களோட இதுல நாங்க பார்த்தது. ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து பியூஎஸ்டியோட இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிசம்பருக்குள்ளார, ஐ திங்க் வந்து டிசம்பர் ஒரு 15th வி வில் எக்ஸ்பெக்ட் வந்துட்டு எக்ஸ் கோல்டு. சரியா? சோ நமக்கு எப்பயுமே இந்த ஃபோர்ஸேஜை பொறுத்தவரையும் வந்துட்டு நமக்கு தீபாவளி பொங்கல்ங்கிறது இந்த மாதிரி தான் வரும். அது எத்தனை பேருக்கு வந்துட்டு ஃபீல் பண்ணுவீங்கன்னு தெரியாது. ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். ஒரு நாள் வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு ஜஸ்ட் ஐ எம் டிராவலிங் டு வந்துட்டு கோயம்புத்தூர். அப்போ வந்து ஒரு எக்ஸ் கோல்டு ட்ரான்ல லான்ச் ஆகுது. அங்க நான் தூங்குறேன், இங்க எந்திரிக்கிறேன். என்னோட ஒரு நாள் இன்கம் வந்து 23 lakhs, 23 லட்ச ரூபா ஒரு நாள் வந்துட்டு என்னோட இன்கம் வந்து நான் வீட்டுக்கு வந்து சேர்றதுக்குள்ள 23 லட்ச ரூபா. இதுக்கு நான் என்ன செஞ்சேன்னு கேட்டீங்கன்னா, நைட்டுக்குள்ளார எங்கேயாவது நல்லா இன்டர்நெட் இருக்கிற இடத்துல வந்து நான் அப்கிரேட் மட்டும் பண்ணிட்டு நான் வந்துட்டு ஏறி தூங்கிட்டேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்னா, ஐ கேன் கிரியேட் சம் டீம்ஸ். கொஞ்சம் டீம்ஸை வந்துட்டு நான் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுத்து இது என்ன பண்ணும் ஏது பண்ணுங்கிற விஷயம் எல்லாமே சொல்லி எல்லாத்தையும் ப்ராப்பரா தரவு பண்ணியாச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.
சரிங்களா? டேக் ஆஃப்னு அவங்க எல்லாம் எங்கெங்கயோ இருந்து வந்துட்டு அடிச்சாங்க. கிட்டத்தட்ட காலைல வரும்போது 23 லட்சம் ரூபாய். சோ இது சாத்தியமானா 100% சாத்தியம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது கெப்பாசிட்டி பேஸ் பண்ணி உங்களோட லெவல்ல 50,000 இருக்கணுமா, 1 lakh இருக்கணுமா, 2 lakh இருக்கணுமா, 5 lakh இருக்கணுமா, 10 lakh இருக்கணுமான்னு யூ டிசைட் த நம்பர். அது எப்படி பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, சிம்பிள் ஃபார்முலா. இந்த எக்ஸ் கோல்டு லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி வாட் யூ வாண்ட் டு டூ, நீங்க உங்க எக்ஸிஸ்டிங் டீம் யார் யாரெல்லாம் லைவ்ல இருக்காங்களோ இல்ல வெளியே போனவங்களை எல்லாமே நீங்க கேதர் பண்ணி ஜஸ்ட் கிவ் அ ட்ரைனிங் செஷன். அதுக்குள்ளார டிசம்பர் 15th மேக்சிமம் நியூ பீப்புளை உள்ள கொண்டு வந்து அவங்களை இந்த செமினார்ஸ் அட்டென்ட் பண்ண வச்சு ஒரு இண்டிவிஜுவல் பைலட்டா மாத்திருங்க. இந்த இண்டிவிஜுவல் பைலட்டா நீங்க மாத்திட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் சிட் அண்ட் வாட்ச், அவ்வளவுதான். நீங்க இந்த 2 விஷயம் மட்டும் அவங்கள நீங்க இருக்கக்கூடிய பீப்புளை ட்ரெயின் பண்றீங்க, நியூ பீப்புளை கொண்டு வந்து ட்ரெயின் பண்றீங்க. இந்த அப்கிரேடேஷன் ப்ராசஸ மேக்சிமம் முடிஞ்ச வரையும் அடுத்தடுத்த ஸ்லாட் அப்கிரேட் பண்ணி நீங்க வெயிட் மட்டும் பண்ணுங்க. உங்க கெப்பாசிட்டி பேஸ் பண்ணி நீங்க அடிக்கிற ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா அது 50,000 இருக்கலாம், 5 லட்சமா இருக்கலாம், 50 லட்சமா இருக்கலாம். அது அப் டு உங்களோட டீமோட கெப்பாசிட்டி பேஸ் பண்ணி. சரிங்களா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? இதை நீங்க பிளான் பண்ணுங்க. டேம் ஷூர். இப்ப நம்ம டாக்டர் கெவின் சார் ஒரு பிளான் பண்ணிருக்காரு ஃபார் கோவா ஒரு ட்ரிப் க்ரூஸ்ல. ஆல்மோஸ்ட் எல்லாமே அவர் சைடு வி ஆர் ரெடி. சரிங்களா? உங்க எண்ட்ல இருந்து மேக்சிமம் பீப்புளை அங்க கேதர் பண்றோம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வேர்ல்டுல ஃபோர்சேஜ்ங்கிற ஒரு ஆன்லைன் பிசினஸ ஆஃப்லைன்ல பண்ணிட்டு இருக்க ஒரே ஆள் நம்ம மட்டும்தான். ஆஃப்லைன்ல ஒரு ப்ரோக்ராம்ஸ், ஒரு கெட் டுகெதர், ஒரு என்டர்டைன்மெண்ட்ல வேர்ல்டுல இதுவரை யாருமே பண்ணல. அதாவது எத்தேரியம்ல நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் வியூஎஸ்டில ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது நம்ம கெவின் சார் தான். வியூஎஸ்டில வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் டாக்டர் கெவினோட ப்ரோக்ராம் தான். சோ அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டீம்ல தான் நீங்க இருக்கீங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவங்களே நம்ம யூ ஆர் பீப்புள் ஆர் வெரி சீரியஸ் பீப்புள் யார் அப்படிங்கிறாங்க. அங்க ஃபாரின் கண்ட்ரில இது ரொம்ப கேஷுவலா பண்ணிட்டு இருக்காங்க. கேஷுவலா நான் ஒரு ஜூம் கால்ல வர்றாங்க, அவங்க எல்லாத்தையும் ஒரு 10 பேர்த்த அசம்பிள் பண்றாங்க, பேசுறாங்க. தே ஆர் இன்வெஸ்டிங். இதை கேஷுவலா கொண்டு போயிட்டாங்க. நம்ம தான் இதை ப்ரொஃபஷனலா பண்றோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா நேத்து ஒரு லேடி ஃப்ரம் ஆஸ்திரேலியா சம்திங் அந்த லேடிக்கெல்லாம் எங்களெல்லாம் நல்லாவே தெரியும். காரணம் என்னன்னா, அந்த லேடி எங்களை ஃபாலோ பண்ணி she conduct ஸ்மால் ப்ரோக்ராம்ஸ். ஏன்னா அங்கெல்லாம் கிரௌட புல் பண்றதுங்கிறது இட்ஸ் வெரி டஃப் கேம். கிரௌட புல் பண்ண முடியாது. அவங்களாம் ஒரு 25 மெம்பர்ஸ் கேதர் பண்ணிட்டாங்களா, அது பெரிய சக்சஸ். ஸோ நம்மளெல்லாம் பார்த்து மிரண்டு போயிருக்காங்க. ஏன்னா நம்மளோட பாப்புலேஷன் அப்படி, அதனால அப்படி நம்ம பண்ணிதான் ஆகும். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சாதாரண நம்ம இங்க உட்காந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஒரு மூலையில உட்காந்துட்டு இருந்த ஒரு நபரோட எக்ஸ்போஷர் இன்டர்நேஷனல் லெவல்ல வந்திருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியும் நம்ம ஃபோர்சேஜும் தான். இதை வச்சு உங்களோட எக்ஸ்போஷரை இந்த வேர்ல்டுல எந்த மூலைக்கு வேணா நீங்க எக்ஸ்போஷர் பண்ண முடியும். இந்த டெக்னாலஜியும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபோர்சேஜ் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லாங் லாஸ்டிங்க்கு உங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப் நிறைய கண்ட்ரில பில்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி உங்களோட பிசினஸ் அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்க கொண்டு போறதுக்கு இந்த ஃபோர்சேஜ் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த டீம் லிஜெண்ட்ஸ், இந்த டீம்ல நீங்க இருக்கிறது யூ ஆர் வெரி வெரி லக்கி. ஸோ அதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணி இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அவங்க என்ன நம்ம உங்களை டீம் மெம்பர்ஸ் டாக்டர் கெவின் அண்ட் டீம் மெம்பர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணி நீங்க ப்ரொசீட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அழுகுற குழந்தைக்கு தான் பால், நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? என்ன வேணுமோ அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, டெஃபினட்டா உங்களுக்கு பால் கிடைக்கும். எப்பயுமே அதெல்லாம் தானா வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம நினைச்சா டெஃபினட்டா நடக்காது. இஃப் யூ வாண்ட் ப்ளீஸ் வாட் யூ வாண்ட் ஆஸ்க். நோ, ஐ எம் ஆஸ்கிங் ப்ளீஸ் கிரை. சோ என்ன இருந்தாலும் நீங்க ஒரு விடாப்படியா ஒரு பிடிவாதமா நின்று நீங்க ஜெயிங்க. உங்களோட லைஃப் இன்னைக்கு மட்டும் இல்ல, ஒரு வேற லெவல்ல வேற டைமென்ஷன் மாறும். வெரி சூன் வில் மீட் இன் கேரளா ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அதை தாண்டி இம்மீடியட்டா வில் பிளான் இன் கோவா. வில் மீட் இன் கோவா. ஓகே, so wish you all the best. Thank you so much my dear leaders. Thank you very much. Have a great day. Good night. Thank you Manisha. Thank you very much for your wonderful experience and advice. கண்டிப்பா இங்க மணிஷா சொன்ன மாதிரி ஃபோர்சேஜ் இஸ் த மதர் ஆஃப் ஆல் சிஸ்டம் இன் பிளாக் செயின் டெக்னாலஜி.
So come fast to the system and adopt the system as soon as possible. Better late than never. So இப்பவே நம்ம இதை அடாப்ட் பண்ணாட்டி கூடிய சீக்கிரமே நம்ம அவுடேட்டட் ஆயிருவோம். ஸோ கண்டிப்பா நம்ம லைஃபையே மாத்தி மறிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கிற ஒரு வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம கையில இந்த போசேஜ் வழியா வந்து சேர்ந்திருக்கு. ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட் வைஸ்லி. நான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்க விரும்புறேன், எல்லாமே படிச்சு முடிஞ்சு அப்புறமா இதுல அசோசியேட் பண்ணிக்கலாம்னு மட்டும் நினைக்காதீங்க. அது கண்டிப்பா நடக்கவே நடக்காது. ஸோ ஏதாவது டவுட் இருந்தா கூட உங்களை யார் இந்த சிஸ்டத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்களோ அவங்க கிட்ட கேட்டு புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரியான ஜூம் கால்ஸ் மேக்சிமம் அட்டென்ட் பண்ணுங்க. ஈவன் என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல கூட ஒண்ணுமே புரியாம பிளாங்கா தான் நானும் இதை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஜூம் கால்ஸ் வழியா தான் நிறைய விஷயங்கள் எனக்கும் அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ டெய்லி we are having Tamil, Malayalam or English webinars. So make use of it wisely. We together can learn and earn through this technology. Kandipa, it's a real life-changing program. ஸோ நம்ம இப்ப செஞ்சுட்டு இருக்க வேலையில இருந்துகிட்டே நம்மளுக்கு இது வழியா நிறைய சம்பாதிக்க முடியும்ன்றது நிறைய லீடர்ஸ் இதுல ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ திங்க் வைஸ்லி, ஒர்க் ப்ரோஆக்டிவ்லி. கண்டிப்பா நம்மளுக்கு வெற்றி அடையலாம். நம்ம எல்லாருக்குமே நிறைய கனவுகள் இருக்கலாம். ஸோ எல்லா கனவுகளும் இந்த போசேஜ் மூலமா நிறைவேறதுக்கு வாழ்த்துக்கள் கூறி இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் இங்க மிக சிறப்பா சிம்பிளா இங்க பிரசன்ட் பண்ண ஹாரி டாக்டருக்கு ஹோல் டீமோட சார்பிலையும் உங்க ஒவ்வொருத்தரோட சார்பிலையும் என்னோட சொந்த பேர்லையும் நன்றி சொல்லிக்க விரும்புறேன். கூடவே இங்க நம்மளுக்கு வேல்யூபிளான எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண டாக்டர் கெவின் சாருக்கும் டாக்டர் மணிகண்டன் சாருக்கும் ஹோல் டீமோட சார்பில் வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ கண்டிப்பா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இதுல பார்ட்டிசிபேட் பண்ண உங்க ஒவ்வொருத்தருக்கும் மனமார்ந்த நன்றி சொல்லி இந்த ப்ரோக்ராம வைண்ட் அப் பண்ணிக்க விரும்புறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் எ கிரேட் ஈவினிங். ஸ்டே சேஃப் அண்ட் குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.